அழகான கூடுகை. தம்பதியர்னு சொல்ல முடியாது, வாலிபர்கள்னு சொல்ல முடியாது, குடும்ப முகாம்னு வச்சுக்கலாமா? இல்லை, குடும்ப முகாம் ஒரு சின்ன ஒரு எசன்ஸ், ஒரு க்ரக்ஸ் தான் பார்க்க போகிறோம். குடும்ப முகாம், சரியா? சரி, இந்த இடத்துல நம்ம இந்த நாளுக்குரிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தலைப்பு என்ன? அனௌன்ஸ்மெண்ட்டில் பார்த்துருப்பீங்கல்ல, தலைப்பு என்ன? குடும்பத்தில் அதிக தியாகம் பண்ணுவது தாயா தகப்பனா? சரி, தகப்பன் அப்படின்னா வலது கையை தூக்கணும், சரியா? தாய் அப்படின்னா இடது கையை தூக்கணும். இல்லை வேறு ஏதாவது நீங்கள் செய்யணும்னு நினச்சா கூட செய்யலாம், சரியா? தகப்பன் அப்படின்னா வலது கை, தாய் அப்படின்னா இடது கை. இல்லை சிஸ்டர், நான் வேறு ஒன்று சொல்ல வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல விரும்பினாலும் வாயில் இல்லை, ஜெஸ்டர்லேயே நீங்கள் காமிக்கலாம். நான் சொல்லி கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும், ஜெஸ்டர்லேயே நீங்கள் காமிக்கலாம். சரி, நான் 1 2 3 சொன்ன உடனே இங்கேருந்து கடைசி வரைக்கும் எல்லாரும் தூக்கணும், ஏதாவது ஒன்று தூக்கணும். ஆமேன், எஸ், வெரி குட். எல்லாருமே தூக்கணும். ஒன்று வலது இல்லை இடது கை. நான் மூணாவதாக ஒரு ஆப்ஷனும் சொல்லிட்டேன். இல்லை சிஸ்டர், இது ரெண்டும் இல்லை, நான் மூணாவதாக ஒரு ஜெஸ்டர் செய்ய போகிறேன் அப்படின்னா அதை தான் நான் செய்ய போகிறேன். அதனால் உங்களுக்கு எப்படி வேணாலும், அது என்ன ஜெஸ்டர் வேணாலும் இருக்கலாம், சரியா? எல்லாருமே தூக்கணும், அது மாத்திரம் சொல்லிட்டேன். 1 2 3. சூப்பர், நல்லா இருக்கே. வெரி குட், வெரி குட், வெரி குட். நிறைய பேர், மெஜாரிட்டி நம்ம 2 கையை தூக்கியிருக்கோம். காரணம் என்ன? பதில் உங்களுக்கே தெரிஞ்சிட்டு. இவங்க எல்லாரையும் பேச விட்டுட்டு நம்ம உட்காந்து கேட்குறது தான் நல்லது. ஆமாம், எவ்வளோ ஹிஸ்ட்ரி வரும் தெரியுமா இங்கே உள்ளவங்கள பேச விட்டா. சரி, குடும்பத்தில் அதிகம் தியாகம் செய்வது தகப்பனா தாயா அப்படின்றது வந்து நம்ம கடைசியில் நம்ம வரப்போகிறோம். குடும்பத்தில் நல்லா நீங்கள் கவனிச்சுக்கணும். தியாகம், இப்போது தகப்பன், தாய், பிள்ளைங்க, மகன், மகள் எல்லாருமே இருக்கிறோம் இல்லையா? தியாகமும் இருக்கும், சுயநலம், தன்னலமும் இருக்கும். எல்லாட்டையும் பேப்பர் கிடச்சிருச்சா? இந்த பக்கம் எல்லாருக்கும், பாய்ஸ் எல்லாருக்கும் கிடச்சிதா? கேர்ள்ஸ் எல்லாருக்கும் இல்லையா? அவ்வளோதான் இருக்கா? ஐயோ, சரி, தம்பதியர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா? கொஞ்சம் ஒன்றை வச்சுட்டு ஒன்று அப்படி கொடுக்குறீங்களா? பிள்ளைகளுக்கு ஒன்றுமே இல்லை. சரி, இருக்கட்டும், நமக்கு டைம் இல்லை, வேகமாக இது பார்க்கணும். இது வந்து எப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அப்படியே செய்யணும். இப்படி மடிச்சுக்கோங்க, சரியா? இப்படி மடிச்சுக்கோங்க. அடுத்தது இப்படி மடிச்சுக்கோங்க. பார்த்துக்கிட்டீங்களா? இப்படி இருக்கா? இப்படி மடிச்சுக்கோங்க. இப்படி மடிச்சுக்கோங்க. அப்புறமா இப்படி மடிச்சுக்கோங்க, ஓகேவா? மடிச்சுட்டு இந்த பக்கம் ஒரு ஓட்டையை போட்டுக்கோங்க, பிச்சிருங்க. இப்படி தப்பான சைட் பிச்சிடாதீங்கப்பா, இப்படி வரணும், இப்படி வரணும். பிச்சிட்டிங்களா?
பிக்கல, பிக்காமல் காமிக்காத, தூக்காத, இப்படி பிச்சு காமி. பின்னாடி இருந்து பின்னாடி பாய்ஸு தம்பதியே பாய்ஸ் சைடும் தூக்குங்கப்பா. ஓகே ரைட்டு. கேர்ள்ஸு தூக்கிட்டிங்களா? வெரி குட். நான் ஃபஸ்ட்டு ஒரு காரியம் ஒன்று சொன்னேன். என்னென்னா, அதாவது குடும்பத்தில் என்ன மாத்திரம் இல்லை, தியாகம் மாத்திரம் இல்லை, சுயநலம் அப்படி இல்லைன்னா தன்னலம் அப்படின்னு சொல்லலாம். செல்ஃபிஷ்னஸும் இருக்குது, சாக்ரிஃபைஸும் இருக்குது. என்னென்ன சாக்ரிஃபைஸும் இருக்குது. எப்போவுமே குடும்பத்தில் இருக்கிற 4 பேரோ 5 பேரோ 3 பேரோ எப்போவுமே தியாகமேவா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி செய்கிறவங்க மாத்திரம் ஒரு எஸ் சொல்லிடுங்க, அவங்களுக்கு நான் பயங்கரமான கிஃப்ட் கொடுப்பேன். பயங்கர கிஃப்ட், டப்பா ஃபுல்லாக கிஃப்ட்டு. இல்லை எப்போவுமே செல்ஃபிஷாக இருக்கும்னு சொல்லுங்கள், கிடையாது. செல்ஃபிஷாகவும் இருக்கோங்க, சாக்ரிஃபைஸும் இருக்குது நம்மள்கிட்ட. ஏன்னா நம்ம மனுஷங்க, புரியுதா? அது எப்படி கிரியை செய்துன்றதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எல்லாரும் இப்படி விரல விட்டுக்கோங்கம்மா, எல்லாரும் இப்படி தூக்குங்க. சூப்பர் வெரி குட். இப்போது நான் 1 2 3ன்னு சொன்னதுக்கப்புறம் கிளிங்க, சரியா? 1 2 3 சூப்பர். இப்போது ஒன்று தான் கிழிஞ்சுது, ஒன்று நம்ம கையிலே தான் இருக்குது, சரியா? ஒன்று தான் கிழிஞ்சுது, இன்னொன்று நம்ம கையிலே தான் இருக்குது. நம்ம சூழ்நிலைக்கு ஏற்றபடி நாம் தியாகிகளாகவும் நாம் சுயநலவாதிகளாகவும் மாறி விடுகிறோம். நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம தியாகிகளாகவும் நம்ம சுயநலவாதிகளாகவும் மாறி விடுகிறோம் எப்போவுமே குடும்பத்தில். இதுதான் யதார்த்தம். எஸ் சொல்வோமா? இதுதான் யதார்த்தம். நம்ம அதாவது ரொம்ப சோக கீதமே பாடிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம தியாகி, நம்ம ரொம்ப அப்படி இப்படி யதார்த்தமாக நம்ம போனாலே சூப்பர் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு நம்ம போயிடலாம். நேச்சுரலாக பேலன்ஸ்டாக இருந்தாலே போதுமானது, சரியா? சரி, இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நமக்கு நம்மளோட பைபிள்லேருந்து நான் ஒரே ஒரு வேர்டை மாத்திரம் எடுக்க போகிறேன். ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் பேஜ் நம்பர் 95ல் யாத்ராகமம், எக்ஸோடஸில் சாப்டர் 20 verse 12, சரியா? சாப்டர் 20 verse 12 எடுத்தவங்க யாராவது ஒருத்தர், யாராவது வாலிப பிள்ளைகள் அப்படி யாராவது வாசிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தாயும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. எத்தனை பேருக்கு தகப்பன் இருக்கு? எல்லாருக்கும் தகப்பன் இருக்கு. எத்தனை பேருக்கு தாய் இருக்காங்க? எல்லாருக்குமே தாய் இருக்காங்க. ஒரு சில பேர் தகப்பன்மார்கள் கடந்து போயிருப்பாங்க, இல்லை தாய்மார்கள் கடந்து போயிருப்பாங்க. ஒரு சில பேருக்கு இருவருமே கடந்து போயிருப்பாங்க. ஒரு சில பேருக்கு 2 பேருமே இருப்பாங்க, சரியா? அந்த வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா, எனக்கு அந்த வேர்ட்ஸ் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கோ ஃப்ரம் தட் வேர்ட். அந்த வேர்ட்லேருந்து போகணுன்னு நான் விருப்பப்படுறேன். அதில் போட்டிருக்கு, உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயும் கணப்பண்ணி. எத்தனை கற்பனை நமக்கு இருக்குது? எத்தனை கமாண்ட்மெண்ட்ஸ் நமக்கு இருக்குது? 10 இருக்குது. 2 10. யாத்ராமம் சொல்லிட்டேன்ல, அதனால 10. புதிய ஏற்பாட்டில் 2, சரியா? 10 இருக்குது. 10ல் 5வது கமாண்ட்மெண்ட் தான் இந்த கமாண்ட்மெண்ட், ஹானர் யுவர் ஃபாதர் அண்ட் மதர். உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணு. இந்த ஒரே ஒரு கற்பனை மாத்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளெஸ்ஸிங்கோடு வரும். இந்த ஒரு கற்பனை மாத்திரம், இந்த ஒரு கமாண்ட்மெண்ட் மாத்திரம் தான். நீங்கள் யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா இது உங்கள் மனசில் இழுத்தி வச்சுக்கோங்க, ஓகேவா? இந்த கமாண்ட்மெண்ட் மாத்திரம் எப்படி வருதுன்னா ஒரு பிளெஸ்ஸிங்கோட. இந்த கற்பனை மாத்திரம் ஒரு பிளெஸ்ஸிங்கோட. இந்த கற்பனையில் ஒரு 2 காரியம் நோட்டீஸ் பண்ணணும். என்னென்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, எத்தனை வயசு வரைக்கும் நீ கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லலை இந்த கற்பனையில். இன்னொன்று, உன் பேரண்ட்ஸ் எப்படி இருந்தால் கீழ்ப்படியணும் அதுவும் சொல்லலை. என்னது? எத்தனை வயசு வரைக்கும் கீழ்ப்படியணும், எத்தனை வயசு, எனக்கு வேறு வயசு, இங்கே பிரதருக்கு வேறு வயசு, சிஸ்டருக்கு வேறு வயசு, பின்னாடி பிள்ளைகளுக்கு வேறு வயசு. இங்கே நிறைய பேர் 20 வயசு 25 வயசில் உட்காந்துருக்குறீங்க. ஒரு சில பேர் 50 வயசு, ஒரு சில பேர் 70 வயசு, 70 வயசுக்கு மேலே இப்படி எல்லாருமே உட்காந்துருக்கோம். எல்லாரும் இந்த ஒரே ஒரு கமாண்ட்மெண்ட்டை தான் வாசித்தோம். இந்த கமாண்ட்மெண்ட்டில் எத்தனை வயசு வரைக்கும் உங்கள் அப்பா அம்மாவை கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லலை. உங்களுக்கு எப்படி இந்த கமாண்ட்மெண்ட் பேசுதோ அதே தான் எனக்கும் பேசுது.
உன் 20 வயசு பிள்ளைக்கு என்ன பேசுதோ, இந்த கமாண்ட்மெண்ட் என்ன எச்சரிப்பை கொடுக்குதோ, என்ன வார்னிங் கொடுக்குதோ, என்ன லெசன் சொல்லுதோ, அதே லெசனை தான் எனக்கும் பேசுது. எப்படிப்பட்டவங்களுக்கு கீழ்ப்படியணும், அதுவும் இந்த 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 வசனத்தில் போடப்படல. எங்கள் அப்பா வந்து ரொம்ப நல்லவங்களா இருந்தால் தான் கீழ்ப்படியணும், எங்கள் அம்மா வந்து ரொம்ப அதாவது வெரி குட் அப்படின்ற மதர் அண்ட் ஃபாதருக்கு மட்டும்தான் கீழ்ப்படியணும் இல்லை. எஸ் சொல்வோமா? ரொம்ப கருகலான சத்தியம் இல்லை? அந்த இடத்துல தான் நிறைய நேரத்தில் நம்ம ஃபால்டர் பண்ணுறோம். எங்கள் அப்பா சரியில்லை, நான் எப்படி ஆண்டி நான் இப்படி பண்ணுவேன், எப்படி சிஸ்டர் எங்கள் அம்மா சரியில்லை, நான் எப்படி ஆண்டி, எங்கள் அப்பா எனக்காக என்ன தியாகம் பண்ணாங்க, எங்கள் அம்மா எனக்காக என்ன தியாகம் பண்ணாங்க, பெருசாக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க, என்ன கொண்டு வந்துட்டாங்க, எங்களுக்கு என்ன கொடுத்தாங்க, அப்படியெல்லாம் இந்த வேர்ஸ்டில் இல்லவே இல்லை. ஜஸ்ட் கோ பை த வேர்ட், சே எஸ், ஜஸ்ட் கோ பை த வேர்ட். இந்த வேர்டில் என்ன கொடுத்துருக்கோ அதுதான். இன்னைக்கு காலையில் இந்த வேர்டை வச்சு எங்கள் அம்மாட்ட சும்மா ஒரு சில காரியங்கள் கேட்டுட்டு இருந்தேன். மை மதர் இஸ் டுவர்ட்ஸ் 70, இன்னும் 70 ஆகலை, டுவர்ட்ஸ் 70, இன்னும் ஒரு சில மாதங்களோ ஒரு சில அது கொஞ்சம் நாளில் 70. அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன், உங்களுக்கு யாரம்மா உங்களுக்கு ரொம்ப தியாகம் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டோடனே அவங்க சொன்னாங்க, அம்மா மாதிரி ஒரு ஃபிகர் வந்து வரவே வராதுரி, அம்மா ஃபிகர் வந்து ரொம்ப ஒரு உச்சிதமான ஃபிகர் அப்படின்னு ஒரு 2 செகண்ட் அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு, எங்கள் அப்பாவை பற்றி என்ன சொல்கிறதுன்னே தெரியலை. அவங்க ஒரு மெஜஸ்டிக் மேன், ஒரு பெரிய ஒரு பிம்பம் மாதிரி, எங்களுக்கெல்லாம் பயங்கர தைரியம் கொடுத்தவங்க எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி இமோஷ்னலாக பிரேக் டவுன் ஆனேன். நான் அப்புறம் கேட்டேன், கடைசியில் கதையில் நீங்கள் என்ன தான் சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்டேன். நான் கதையில் ஒன்றுமே சொல்ல வரல பிரியா, கதையில் கடைசியாக நான் சொல்ல வர்றது எங்கள் அப்பாவும் சூப்பர், எங்கள் அம்மாவும் சூப்பர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்கள் அப்பாவும் சூப்பர், எங்கள் அம்மாவும் சூப்பர். நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறது என்னென்னா, பாசிட்டிவாக என்னுடைய பேரண்ட்ஸ் எனக்கு இம்பேக்ட் பண்ணாதான் என்னுடைய பேரண்ட்ஸ் நல்லவங்க அப்படின்னு நினைக்கிறோம். எந்த நேரத்துலையும் நான் தான் ஃபஸ்ட்டே ஒரு பாயிண்ட் சொன்னேன், ஃபேமிலியில் சாக்ரிஃபைஸ் மாத்திரம் நமக்கு பிரதானம் கிடையாது, செல்ஃபிஷ்னஸும் இருக்குது. ஏன்னா நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் தான். அது ஃபாதராக இருக்கட்டும், மதராக இருக்கட்டும், சன்னாக இருக்கட்டும், டாட்டராக இருக்கட்டும், இந்த 2 சுபாவமும் மாறி மாறி தான் போய்கிட்டே இருக்கும். செல்ஃபிஷ்னஸ் இருக்கும், சாக்ரிஃபைஸும் இருக்கும், 2 மாறி மாறி போய்கிட்டு இருக்கும். எங்கள் அம்மா எனக்கு நல்லது பண்ணாதான் நான் அவங்கள வந்து நல்லவங்கன்னு சொல்லுவேன், இல்லை எங்கள் அப்பா நல்லது பண்ணாதான் நான் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். நோ, இட் இஸ் நெவர் லைக் தட், இட் இஸ் நெவர் லைக் தட். வாலிப பிள்ளைங்களுக்கு நான் ஒன்று சொல்லட்டுமா? யூ மெனி டைம்ஸ் திங்க் நீங்கள் நினைக்கிற காரியம் என்னென்னா, எங்கள் இப்போ வாலிப பிள்ளைங்களே ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளில் நம்ம பொதுவாக வந்து பெண்கள் தான் ஜாஸ்தி பேசுவோம், வாய் ஜாஸ்தி ரொம்ப. அங்கே ஏவாளில் ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பித்தது இன்றைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம், வருக வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்க போகிறோம். அப்படி தான் ஆண்டவர் நம்மளை வச்சுருக்கார், வாய் ஜாஸ்தி. ஆனாலும் ஒரு ட்ரூத் ஒன்று சொல்லட்டுமா, யார் ஃபேமிலியை பற்றி நிறைய வெளியே பேசுவான்னு? ஓன் ஃபேமிலியை பற்றி, மற்ற ஃபேமிலியை பற்றி இல்லை. மற்ற ஃபேமிலியை பற்றி யார் ரொம்ப பேசுவா? பெண்கள் பேசுவாங்க. அவங்க சொந்த ஃபேமிலியை பற்றி யார் ரொம்ப பேசுவான்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் பேசுவாங்க. சொந்த ஃபேமிலியை பற்றி சாவா கொஞ்சம் பிள்ளைங்க கொஞ்சம். மற்ற ஃபேமிலியை பற்றி பயங்கரமாக பேசுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள். முழு பூசணிக்காவை கூட சோத்தில் வச்சு மறைச்சிருவா பொம்பளை, காட்டி கொடுக்க மாட்டா தன் குடும்பத்தை. புரிஞ்சுக்கோங்க, முழு உலகத்தை பற்றியே பேசுவா. அவள் வீட்டுக்குள்ளே அவ்வளோ ஓட்டை இருக்கும், அதை மூடிடுவா. அப்படியே ஒரு இது போட்டு மூடி, என்னமோ பயங்கரம் மாதிரி அதை மூடி பெட்ஷீட் போட்டு முடிவார். இங்கே இவர் வெளியே போய் சொல்லிடுவார், என் பொண்ணு இருக்கே, என் பையன் இருக்கே அப்படின்னு சொல்லி இவர் வெளியே போய் இவரோட ஆதங்கத்தெல்லாம் சொல்லிடுவார். திஸ் இஸ் சம்திங் ஐ எம் டெல்லிங் யூ. இங்கே வந்து பாய்ஸும் உட்காந்துருக்கீங்க, மென்னும் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் பின்னாடி கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பின்னாடி கொஞ்சம் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா யூ வில் நோ. இதில் என்னென்னா மெயினாக நம்ம பார்க்க போகிறது, இங்கே நமக்கு பிரச்சனையை உண்டு பண்ணுற காரியம் என்ன தெரியுமா? நம்ம ட்ராஷ் டாக் பேசுகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேமிலியை குறித்தே நம்ம ஏதோ ஒரு ட்ராஷ் டாக் மாதிரி நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, மற்றவங்களும் நம்ம ஃபேமிலியை பற்றி தவறாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. எஸ்பெஷலி ஃபார் த யூத் நான் சொல்கிறேன், இதில் பெரியவங்களும் நம்ம எடுத்துக்கலாம். சரியா? எனக்கு வந்து ஒரு யங்கர் பிரதர் உண்டு, யங்கர் டு மீ, ஜஸ்ட் 1 year யங்கர். அந்த
பிரதர் வந்து பயங்கர அத்லெட்டு, நல்ல ஓடுவாப்பில். அதனால் எப்போவுமே பார்த்தீங்கன்னா கிளாஸ்க்குள்ளே உட்காந்துருக்கா மாட்டாப்பில், ஃபீல்டில் தான் இருப்பாப்பில். ஒரே ரன்னிங் ரேஸ், ஹை ஜம்ப், நேஷ்னல் பிளேயர் அவங்க. அதனால் ஃபுல்லாக ஃபீல்டு ஒர்க் தான் அவர். அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க சயின்ஸ் குரூப் எடுத்திருந்தாப்புல தம்பி, நல்லா வரைவாப்பில், டைம் இருக்காது. அதனால் பாதி நேரம் ரெக்கார்ட் ஒர்க்கை பிரியா நீ பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துருவாப்பில் ரெக்கார்ட் ஒர்க் எல்லாத்தையும். நானும் நல்லா வரைவேன், நானும் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் தான், எனக்கும் வரைய ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் தம்பியோடது கிளாடாக எடுத்து எல்லாத்தையும் வரைஞ்சி கொடுத்துருவேன், ஃபுல்லாக வரைஞ்சி கொடுத்துருவேன். ரெக்கார்ட் ஒர்க்குன்னு என் தம்பி என்கிட்ட கொடுத்தாப்புலன்னா எல்லாத்தையும் வரைஞ்சி கொடுத்துருவேன் மொத்தமாக. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா என் தம்பி அவன் ஃப்ரெண்டுகிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கான். சரியா, ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் ஃப்ரெண்டு கேட்குறான், டேய் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் முடிச்சிட்டியா, இந்த டயக்ராம் முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்டோடனே அக்கா எல்லாம் வரைஞ்சி கொடுத்துட்டா அப்படின்னா. அப்படியா, கெமிஸ்ட்ரி ரெக்கார்டை முடிச்சிட்டாங்களா? அவன் கேட்குறான் என் தம்பிகிட்ட. எனக்கு கேட்குது, நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். அவன் கேட்குறான், கெமிஸ்ட்ரி ரெக்கார்டு கூட முடிச்சு கொடுத்துட்டாங்களாடா? ஆமாம், எல்லாம் கொடுத்துட்டா, ஃபுல்லாக முடிச்சிட்டா அக்கா, எல்லாத்தையும் முடிச்சிட்டா. பயாலஜி முடிச்சிட்டா, கெமிஸ்ட்ரி முடிச்சிட்டா, ஃபிசிக்ஸ் டயக்ராம்ஸ் கூட முடிச்சிட்டா, எல்லாத்தையுமே முடிச்சிட்டா, ஃபுல்லாக முடிச்சிட்டா. இன்னும் கொஞ்சோண்டு மட்டும்தான் எழுதணும், அவ்வளோதான். நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை பிரவீன், இன்னும் நான் ஆரம்பிக்கவே இல்லை அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான். ஃபோனை வச்சாச்சு, என்னை திரும்பி பார்க்குறான். நான் உச்சக்கட்ட கோவத்தில் இருந்தேன். உச்சக்கட்ட கோவம்னா அடுத்தது என் தம்பியை கடிச்சு போட்டுருவேன், அந்த அளவுக்கு கோவத்தில் இருக்கிறேன். அப்போ நான் கேட்டேன், உனக்கு வரைஞ்சி கொடுத்தது யார் அப்படின்னு. நீ தாண்டி வரைஞ்சி கொடுத்த அப்படின்னா. ஃபோனில் நீ யாரை பற்றி பேசிகிட்டு இருந்த? அது எந்த அக்காடா உனக்கு? டே உன்னை தாண்டி சொன்னேன். வீட்டில் ஒரு நாள் கூட என்னை அக்கான்னு கூப்பிட்டது கிடையாது. வீட்டில் பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன் இப்பவும். ஆனால் தம்பி வந்து பேர் சொல்லி கூப்பிட்றாப்புலன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா வெளியே பேர் சொல்லி கூப்பிட மாட்டாப்புல. எங்கள் அக்கா இருக்காங்கல்ல, அக்கா வீட்டுக்கு போகிறேன்ல, வெளியே யார்கிட்டையுமே பேர் சொல்ல மாட்டாப்புல. அதனால் தம்பி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா பிரியாக்கான்னு என்னை அக்கான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. வீட்டுக்குள்ளே ரூம்குள்ளே அந்த வாசப்படி கடந்து இப்படி ரூம்குள்ளே வந்துட்டோம்னா, ஏய் அது குர்ரி, இது குர்ரி அப்படின்னு சொல்லுவான். இது எதுக்கு சொல்கிறேன்னாக்கா, ஊரில் உலகத்தில் எல்லாவனும் அவனுடைய கூட உள்ளவங்க எல்லாவனும் என்னை எப்படி கூப்பிடுவாங்கன்னா அக்கான்னு கூப்பிடுவாப்புல. புரியுதா? ஹி ஹஸ் மேட் அன் இம்பேக்ட் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீ வீட்டுக்குள்ளே என்னவும் கூப்பிட்டுக்கோ, உன் அக்கா, ஏன்னா ஒரு வயசு தான், கொஞ்சம் ஒரே ஒரு வயசு தான். நான் இந்த வருஷம், அடுத்த வருஷம் தம்பி, சரியா? அதனால ஒரு வயசு தான். நீ என்ன வாட் கைண்ட் ஆஃப் டாக் தட் யூ ஆர் டாக்கிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றத நீ யோசிச்சு பார்த்துக்கோ. நீ உன்னுடைய ஃபாதர் மதர் இல்லை உன்னுடைய சிஸ்டரோ உன்னுடைய பிரதரை குறிச்சோ யாராவது நீங்கள் தப்பாக பேசுவீங்க அப்படின்னாக்கா அவங்கள குறித்து, புரியுதா, நீங்கள் யார்கிட்ட பேசுனீங்களோ அவங்களும் அதே ரைட்ஸோடு பேசுவாங்க. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அதே ரைட்ஸ் எடுப்பாங்க. நீ வா போன்னு உன் அண்ணனை பற்றி நீ வந்து உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுவேனா, அப்படின்னா உன் அக்காவை பற்றி நீ வா போன்னு உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீ பேசுவ அப்படின்னாக்கா, புரியுதா? நீங்கள் அந்த தப்பை பண்ணுவீங்கன்னா, இது வரைக்கும் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா தட் இஸ் ராங் ஆக்சுவலாக. இனிமேல் அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம். எஸ், ஆமாம், அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. எனிதிங் இஸ் கரெக்டபிள். எதுவாக இருந்தாலும் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதனால் அந்த காரியத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ சர்டன் திங்ஸ். ஃபாதர் அப்படின்ற ஃபிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் அ வெரி டஃப் பர்சன். அந்த பிக்சர் போட முடியுமா, வீடியோ? And that is father. Mother போடுங்க. And that is father. Such a tough kind of man is called as a father. Mother போடுங்களேன். ஒன்று கொடுத்துருந்தேன். ஸோ தீஸ் ஆர் யுவர் பேரண்ட்ஸ், மை பேரண்ட்ஸ், யுவர் பேரண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு சில இது வந்து அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னாக்கா, ஷீ இஸ் ட்ரைனிங் அண்ட்
அண்ட் ப்ரொடெக்டிங் ஹர் சைல்டு. கடைசியில் அவள் ஒரு செகண்ட் நீங்களுடைய ஃபேஸை பார்த்துருந்தீங்கன்னா அவள் விடாய்த்து போயிருப்பா அப்படின்னு. அதுக்கு மேலே ஸ்ட்ரென்த் இல்லை. ஷீ டசன்ட் ஹாவ் எனி ஸ்ட்ரென்த் வித்தின் ஹர். அவளோட ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் வெளியே கொடுத்துட்றா. யாருக்காக? ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் த டு ப்ரொடெக்ட் ஹர் சைல்டு. புரியுதா? மதர்ன்றது யாருன்னா, ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோமா, ஒரு சீடு இருக்குன்னு வச்சுக்கோயேன். ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றி 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 அழகாக வளர்க்குறது ஒரு மதர். எவ்ரி டே ஷீ ஹேஸ் டு டூ த சேம் ஜாப். ஃபாதர் யார் தெரியுமா? அது வளர்ந்ததுக்கப்புறம் அது கனியெல்லாம் வரும் பார்த்தியா, அதை பார்த்து ரசித்து அந்த பிள்ளைக்கு பாருடா நீ எவ்வளோ அழகாக நீ கனி கொடுத்துருக்குற பாருடா, பாரு பாரு, திஸ் இஸ் யூ. அந்த நம்மளோட அந்த ப்ரொமோவில் வந்து ரொம்ப அழகாக போட்டிருந்தாங்க. அந்த மதர் வந்து சின்ன பிள்ளையை அழகாக அப்படி அனுசரித்து கொண்டு வர்ற மாதிரியும் ஃபாதர் வந்து தோள் மேலே வச்சு தூக்கிட்டு வர்ற மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க தெரியுமா? அதில் வி ஷுட் லேர்ன் அ லெசன். ஃபாதர் டீச்சர்ஸ் அபவுட் த ஃப்யூச்சர். மதர் ஹோல்ட்ஸ் த ஹேண்ட்ஸ் ஆஃப் அ சைல்டு. ஒரு பிள்ளையோட கையை வந்து பிடிச்சிக்கிட்டே இருப்பா மதர், ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பா. என் பிள்ளை ஸ்கூலில் எல்கேஜியில் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க பாதி பிள்ளைங்க மேன்னு கத்தும், ஒரே ஆட்டு மந்த மாதிரி இருக்கும். நம்ம எல்லாருமே அப்படி தான் கத்தியிருக்கோம், புரியுதா? ஆட்டு மந்த மாதிரி மேன்னு கத்திட்டு கிடப்போம், புரியுதா? அந்த தாய் வந்து பார்த்தீங்கன்னா ஷீ வில் ஹோல்ட் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த சைல்டு, பிடிச்சிக்கிட்டே இருப்பா, புரியுதா? ஃபாதரோட வேலை என்ன தெரியுமா? பிடிச்ச கையை ரிலீஸ் பண்ணி விடுவார் ஒரு கட்டத்தில். மதர் பிடிச்சிக்கிட்டே இருக்கால, மதர் பிடிச்சிக்கிட்டே இருக்கிற கையை அந்த ஃபாதர் என்ன பண்ணுவார்? ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில், இன்னும் எத்தனை நாள் நீ பையனை சைக்கிளில் போ. எங்கள் வீட்டில் நடந்த கதையை சொல்கிறேன். சைக்கிளில் போன்னு சொல்லுவேன். பைக் இருக்குல்ல, அவனை பைக்கை ஓட்ட விடு. பைக் எதுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன்? வீட்டில் வந்து பூஜை பண்ணுறதுக்காக வாங்கி கொடுத்துருக்குறேன் நான் அப்படின்னு கேட்டாங்க. யார்? என் வீட்டுக்கார் கேட்டாங்க. காலேஜுக்கு பிள்ளையை அனுப்பணுன்னா சைக்கிளில் அனுப்பாது, லூஸா நீ, பைக் வாங்கி கொடுத்துருல மகனுக்கு. லைசன்ஸ்லாம் வாங்கி கொடுத்தது அதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டது எல்லாம் வாங்கி கொடுத்தது நான் தான். ஆனால் பைக்கில் போகிறதுக்கு அப்பா பயமாக இருக்காப்பா, நீங்கள் பைக்கில் போகிறப்ப நீங்கள் பின்னாடியே போகணும், நீங்கள் பின்னாடியே போய் பார்த்துக்கணும். அப்படியே பார்த்தாங்க. நீ கொஞ்சம் வாய மூடுறியா, நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கியா, நான் என்ன செய்யணுமோ அதை செய்வேன், அமைதியாக இரு. பிடிச்ச கையை ரிலீஸ் பண்ணி விடுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபாதர். ஹி டஸ் அ வண்டர்ஃபுல் ஜாப், ஃபாதர். இன்னைக்கு இருக்கீங்க பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் ஒரு நிறைய அன்மேரிட் பீப்புள் உட்காந்துருக்குறீங்க இல்லையா? பாய்ஸ் உட்காந்துருக்குறீங்க, கேர்ள்ஸ் உட்காந்துருக்குறீங்க. ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் உங்கள் ஃபாதர்ஸும் உங்களை மாதிரி தான் இருந்தாங்க, மதர்ஸும் உங்களை மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க உங்களை மாதிரியாக இருக்கிறாங்க? இல்லை, தே வெரி வெரி கன்சர்வ்டில். நிறையா காரியங்களில் பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்களுக்குன்னு ஒரு லைனை போட்டு அந்த லைனுக்குள்ளே இருக்கிறாங்கல்ல. ரீசன் என்ன தெரியுமா? தட் இஸ் அ சாக்ரிஃபைஸ் தட் தே ஆர் டூயிங் ஃபார் யூ. எஸ், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், அன்மேரிட் பீப்புள் இருக்கிறீங்க, மேரிட் பீப்புள் நம்ம எல்லாருமே உட்காந்துருக்குறோம். நிறைய பேர் நம்ம எல்லாருமே வாலிப பிராயத்தெல்லாம் கடந்து தான் வந்திருக்கிறோம். 70 வயசில் உள்ளவங்களும் இருக்கிறீங்க, 65 வயசில் உள்ளவங்களும் இருக்கிறீங்க இல்லையா? நம்ம ஃபாதர் அண்ட் மதர் வந்து இப்போ நம்ம இருக்கிற மாதிரியே, முக்கியமாக நான் யூத்ஸை பார்த்து கேட்குறேன், நீங்கள் இருக்கிற மாதிரியே இருக்கிறாங்க? இல்லை. ஒரு சர்க்கிளோ ஒரு ஸ்கொயரோ போட்டு அந்த ஸ்கொயருக்குள்ளே அந்த சர்க்கிள்குள்ளே உட்காந்துருக்குறாங்க இல்லை? தட் இஸ் யுவர் ஃபாதர் அண்ட் தட் இஸ் யுவர் மதர். யூ நீட் டு honor your father and mother. Say yes, even நான் எல்லா வயசுமே, நான் தான் ஃபஸ்ட்டு கமாண்ட்மெண்ட்டை வச்சு சொன்னேன், வயசு வரம்பே கிடையாது. அப்பா மாதிரி இறந்து போயிட்டா கூட பரவாயில்ல, அம்மா மாதிரி இறந்து போயிட்டா கூட பரவாயில்ல. சே, எங்கள் அப்பா எனக்கு எவ்வளோ கற்றுக் கொடுத்துருக்குறாங்கல்ல, எங்கள் அம்மா எனக்கு எவ்வளோ கற்றுக் கொடுத்துருக்குறாங்கல்ல. பேரண்ட்ஸ் ஆர் த பெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் whom God uses in your life. நீங்கள் ஒழுங்காக இருக்கணும், நம்ம ஒழுங்காக இருக்கணுன்றதுக்காக, ஏன் நீங்கள், நான் சொல்கிறேன், நம்ம ஒழுங்காக இருக்கணுன்றதுக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள் யார் தெரியுமா? நம்ம பேரண்ட்ஸ் தான். நம்ம பேரண்ட்ஸ் ரொம்ப குட்டாக இருந்தாங்க அப்படின்னாக்கா நம்ம நினைப்போம், என் பேரண்ட்ஸ் மாதிரியே என் பிள்ளைங்களுக்கு நான் இருப்பேன். என் பேரண்ட்ஸ் சரியாக இல்லை, குடிச்சு எல்லாத்தையும் அழிச்சு நாசமாக்கிட்டாரு, அவர் இப்படி இருக்கிறாரு அப்படி இருக்கிறாருன்னா என் பிள்ளைங்களுக்கு எங்கள் அப்பா மாதிரி நான் இருக்க மாட்டேன், எங்கள் அம்மா மாதிரி நான் இருக்க மாட்டேன்.
ஸோ அகெயின் த பேரண்ட் பிகம்ஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். எப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள், எப்படி இருக்கணுன்றதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஆண்டவர் யாரை யூஸ் பண்ணுறாரு? காட் யாரை யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸை தான் யூஸ் பண்ணுறாங்க. சேனஸ் எஸ். ஸோ ஃபாதர் யார் அப்படின்னாக்கா, அதாவது அவர் ஒரு அதிகம் பேசாத ஒரு அழகான ஒரு நபர் ஃபேமிலியில். அதிகம் பேசாத, நான் இந்த டைட்டில் நான் அப்படியே எழுதிக்கிட்டு இருந்தப்ப என் சன் வந்து ஒரு சில காரியங்கள் சொல்லிகிட்டு இருந்தான். அப்போ சொன்ன, தம்பி நீ இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு. நானா அப்படின்னா, கண்டிப்பாக நீ ஷேர் பண்ணணும், இன்னும் ஒரு நிமிஷத்தில் வந்து ஷேர் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு சில காரியங்கள் he was sharing certain things. I like that. வெரி ஒரு அழகான ஒரு உறவு. என்னன்னாக்கா குவைட்டான குடும்பத்திலே குவைட்டான ஒரு சொரூபி யாருன்னு பார்த்தீங்கன்னா அது தகப்பன் மாதிரி. வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. எத்தனை குடும்பத்தில் அப்படி இருக்குது? எல்லா இடத்துலேருந்தும் கை தூக்கலாம். நீங்கள் கையை தூக்க மாட்டேங்கிறீங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவும் அப்படி தான். இப்போ இல்லை, என் தகப்பனார், எங்கள் வீட்டில் எங்கள் தகப்பனார் எல்லா இடத்துலேருந்தும் கை தூக்குங்களேன். தூக்க மாட்டிங்களா? இல்லை, நான் கம்பல் பண்ணல. அப்படி சொரூபியாக இருந்தால் மாத்திரம் தூக்குங்கப்பா, சரியா? வெரி குவைட் அண்ட் குட் பீப்புள். ஒவ்வொரு வளர்ச்சியிலையும் பிள்ளையினுடைய அந்த ஒரு வளர்ச்சி போக்குக்கு நேராக அப்படியே கொண்டு போகிறதான ஒரு நல்ல ஒரு நபர். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல போட்டிருந்தது, அவர் ஒரு காவல் தெய்வம் அப்படின்னு போட்டிருந்தது. காவல் தெய்வம் அப்படின்னு போட்டிருந்தது. யார்? தகப்பன்மார் வந்து ஒரு காவல் தெய்வமா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. இந்த கிராமங்களுக்குள்ளே போகிறப்ப எல்லைச்சாமி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா? சரியா? கண்ணு இப்படி மூக்கம் ஒரு மாதிரி வச்சுட்டு நம்மளை பார்க்கும். அதுக்கு பேர் என்னென்னா காவல் தெய்வம். காவல் தெய்வம் அது பாதுகாக்குமா கிராமத்தை. அதுபோல் நம்ம குடும்பன்ற குட்டி கிராமத்தை பாதுகாக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தகப்பன்மார் என்கிற காவல் தெய்வம். அவங்கள வச்சு தான் ஆண்டவர் பாதுகாக்கிறார். காட் ப்ரொடெக்ட் பண்ணுறார். அவங்களுக்குலாம் ஒரு கிளாப் பண்ணிடுவோமா? உண்மையான தியாகம்ன்றது என்ன தெரியுமா? ஃபாதர்ஸ் அண்ட் மதர்ஸ்க்கு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம டஃப் கொடுக்காமல் இருக்கணும். நம்ம பிள்ளைங்க முன்னாடி போகிறாங்க அப்படின்னா, முன்னாடி போங்கப்பா, நான் பின்னாடி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நம்ம போகணும். வா, நீ எனக்கு தெரியும், வா நீ இல்லை, நான் பண்ணுறேன் எல்லாத்தையும். அப்படி இல்லை, யுகோ தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி நீ முன்னாடி போ 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 உனக்கு நிறைய தெரியும். நீ இந்த காலத்து பிள்ளை, நீ இந்த காலத்து பையன், உனக்கு தான் நிறைய தெரியும். டஃப் கொடுக்காம நம்ம பாட்டுக்கு முன்னாடி போயிட்டே இருக்கணும். இது குறித்து நான் ஃபர்தராக நான் சொல்கிறேன். தம்பி வரியா முன்னாடி? அம்மாவே எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அம்மாட்ட இருந்தும் அப்பாட்ட இருந்தும் நான் ஈக்குவலாக நிறையா கற்றுக்கிட்டேன். அம்மா சொன்ன மாதிரி லைக் மை ஃபாதர் வாஸ் மோர் ஆஃப் அ சைலண்ட் டீச்சர், மை மதர் வாஸ் மோர் ஆஃப் அ வோக்கல் டீச்சர். சின்ன வயசில் யோசிக்கிறது உண்டு. அம்மா நிறையா கற்றுத்தராங்க, நிறைய மாரல் வேல்யூஸ் பிரின்சிபல்ஸ்லாம் கற்றுத்தராங்க. அப்பா ஏன் பேசவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தோணும். பட் ஆஸ் ஐ ஸ்டார்டட் டு க்ரோ அப் ஆஸ் அ மேன், ஐ ஸ்டார்டட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் அ மேன் திங்ஸ். அண்ட் அவங்களோட மைண்டே கொஞ்சம் வித்தியாசமாக வேலை செய்யும். ஸோ தட் வாஸ் அ ரியாலிட்டி விச் ஐ ஹேட் டு டேக் இன். ஸோ அப்பாவை மோஸ்ட்டாக நான் பார்த்து வளர்ந்தவன் தான். லைக் தனியாக கூப்பிட்டு போய் ஒரு இடத்துல போய் சொல்லி கொடுத்த அந்த மாதிரி எனக்கு அந்த ஞாபகம் இல்லை. அம்மா நிறைய உட்காந்து சொல்லி கொடுக்குறது, சின்ன வயசில் 7th 8th வரைக்கும் உட்காந்து லைக் ஸ்கூல் முடித்த பிறகு டைரி வச்சு சொல்லி கொடுக்குறது, அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. அப்பா வந்து ஒரு விஷயம் பண்ணது எனக்கு இன்னும் லைக் நல்லா கிறிஸ்டல் கிளியராக ஐ ரிமெம்பர் இட், பிகாஸ் தட் வாஸ் தி ஒன்லி திங் தட் ஸ்டுட் அவுட் டு மீ, தட் ஹீ டாட் மீ. உட்காந்து கற்றுக் கொடுத்தது, தட் வாஸ் ஒன் திங் தட் ஐ லேர்ன்ட் ஃப்ரம் ஹிம். படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறப்ப எந்திரிக்கிறப்ப மை ஃபாதர் அவங்க வந்து அப்பா வந்து தலை மேலே கை வச்சு ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். உனக்காக தான் ஜெபிக்கிறேன் நான் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, எந்திரிச்சு உட்காந்துட்டேன்.
உட்காந்துட்டு உன்னால் 10 கட்டளைகளை கை கொள்ள முடியுதா அப்படின்னு கேட்டாங்க திடீர்னு. இது வந்து நான் 7th ஸ்டாண்டர்டில் இருக்கும்போது இந்த கேள்வியை கேட்டாங்க. அப்போந்தான் ஃபஸ்ட்டு ஐ அண்டர்ஸ்டுட் ஹவு கிரேஸ் ப்ரிசீட்ஸ் ஓவர் லா. கிருபை எப்படி நியாயப்பிரமாணத்துக்கு மேலே வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அப்பா அது கற்றுக் கொடுத்து நான் கேட்டேன்னா. ஸோ தட் வாஸ் ஒன் டீச்சிங் விச் ஸ்டுட் அவுட் டு மீ. அப்போது ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அப்பா பேசி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்து வளர்ந்தவன் தான் அப்பாவை. அண்ட் அம்மா வந்து சொல்லி கொடுத்து நிறைய கற்றுக்கிட்டது. இதில் சாம் 2 காரியம் சொல்லியிருந்தாப்புல. என்னென்னா அப்பா பற்றி இது, அம்மாவை பற்றி 2 காரியம் என்கிட்ட சொன்னேன். நான் அதை சொன்னேன்னு சொல்கிறதுனால சொல்லிடுறேன். 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து இங்கே பயங்கரமாக விளையாடுவாங்க. கீழே மர்சனைனில், நமக்கு மர்சனைன் அப்போ கட்டலை, கீழே கட்டிக்கிட்டு இருந்தோன்னு நினைக்கிறேன். ஆமாம், பயங்கர நிறைய பசங்க, நீங்கள் எல்லாருமே சின்ன பசங்களாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பசங்க என் பிள்ளைங்களோட ப்ளேமேட்ஸாக இருந்தீங்க. நிறைய பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து ஒரே விளையாட்டமாக இருக்கும். 4th ஸ்டாண்டர்ட் என் பிள்ளைங்க 4th 5th படிக்கிறப்ப பயங்கர விளையாட்டு. அப்போது நம்ம சர்ச்லேயும் ஒரு ஃபேமிலி, அப்புறம் அதே ஃபேமிலி பார்த்திங்கன்னா சாமோட கிளாஸ்மேட்டு ஒரு கேர்ள். அப்போது ஓடி போயிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிறப்ப இவன் என்ன பண்ணான், இப்படி ஓடி போயிட்டு கிறிஸ்டினா இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லி இப்படி இழுத்துட்டு வந்தான். அப்போ நான் உள்ளே கூப்பிட்டுட்டு வந்தேன் யூ ஷுட் நெவர் டச் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லி அவன் நக்கல்ஸில் வந்து அட்டின்னு பின்னி எடுத்தேன். யூ ஷுட் நெவர் இப்படி புல் பண்ணக்கூடாது, நீ பிடிச்சி இழுக்கக்கூடாது. எந்த ஸ்டாண்டர்ட்லன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருந்தப்போ, நீங்கள் இதை சொல்லிக் கொடுத்தது யார்? நீங்கள் தானே சொல்லி கொடுத்தீங்க. என்னை போட்டு எனக்கு இன்னும் கூட வலிக்குதுமா நக்கல்ஸில் நீங்கள் அடித்தது சொல்லிட்டு சொன்னால் ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் இட் அப்படின்னா. 2வது ஒரு காரியத்துக்கும் ஐ திங்க் என்னை காட்டி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலைன்னு நினைக்கிறேன். நானே என்னை காட்டி கொடுத்துக்கிறேன் மகனே. 2வது காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக எல்லா மீட்டிங்ஸ்க்கும் பிள்ளைங்க வந்து வந்துடணும், பிள்ளைங்க வராமல் இருக்கக்கூடாது, பிள்ளைங்க வந்துடணும் அப்படின்னு சொல்லி அதில் ரொம்ப பிரயாசப்படுவேன். அப்போது ஒரு நாள் ஒரு ஈவினிங் மீட்டிங்க்கு நான் மேலே வந்துட்டேன். தம்பி சொன்னாப்புல நீங்கள் போயிட்டே இருங்க மம்மி நான் வந்துடுறேன் அப்படின்னு. அப்போ தான் ஒரு வீடியோ கேம் வாங்கி கொடுத்துருந்தோம், கம்ப்யூட்டரில் வீடியோ கேம். அப்போது நான் வந்துடுறேன் அப்படின்னு அவன் விளையாடிக்கிட்டு இருந்தான். அதை ஆஃப் பண்ணு, என் கண்ணு முன்னாடியே ஆஃப் பண்ணு, நான் மேலே போகணும். மம்மி நீங்கள் போங்க, won't you believe me, நான் உடனே ஆஃப் பண்ணிவிட்டு வந்துடுறேன் அப்படின்னா. சரி பிள்ளைங்க தான் அழகாக பேசுமே நயமா. நானும் போயிட்டேன் மேலே. நான் பார்க்குறேன் எக்ஸால்டேஷன் முடியுது, நான் பார்க்குறேன் வர்ஷிப் முடியுது. நீ என்ன இன்னும் காணோம் அப்படின்னு போனேன். சுவாரஸ்யமாக பிள்ளை வீடியோ கேம் விளையாடிக்கிட்டு இருக்கு, உட்காந்து இப்படி அப்படி பண்ணி. நான் நேராக போனேன், ஒரு கரண்டி எடுத்தேன், சூடு பண்ணேன், நல்லா சூடு பண்ணேன். காட்டி கொடுக்க விரும்பலையோ மகனே, என்ன அதனால தான் சொல்லலையோ, நல்லா சூடு பண்ணேன். அவன் எதிர்பார்க்கவே இல்லை. நான் திறந்தப்போ தான் பார்த்தேன், ஐயோ மம்மின்னு ஒரு துண்ணை புட்டிச்சு இழுத்து வச்சு ஒரே இதோட உனக்கு லாஸ்ட்டு, இனிமே மீட்டிங்க்கு வராமல் நீ எதையாவது பண்ண அப்படின்னா தொலைச்சிருவேன், ஒன்று கொண்டுருவேன். அவன் அடிக்கடி 2-3 தடவை வேர்பல்னு சொன்னப்பே இதுதான் வேர்பல், ஆக்ஷன் ஸ்பீக் மோர் தென் வேர்ட்ஸுன்ற மாதிரி. என்னன்னு தெரியல, நான் அப்படி வளர்க்கப்பட்டதுனால நான் அதே மாதிரி கையாண்டுட்டேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனையாக இல்லை, எஸ் சொல்லுவோமா. அது மாதிரி உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை யாரையாவது உங்களை அடிக்கிறாங்க, உங்களை திட்டுறாங்கன்னா ஃபார் டைம் பீயிங் அது கஷ்டமாக இருக்கும், சரியா? நமக்கு கூட டைம் பீயிங் கஷ்டமாக இருந்தது. எங்கள் அம்மா என்னை அடிக்கிறப்பெல்லாம் எனக்கு பயங்கர எரிச்சலாக வரும். நான் என்ன பண்ணேன்னு என்னை இப்படி போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு உள்ளே சொல்லிப்பேன். வெளியே சொன்னால் பல்லு உடஞ்சிரும், அதனால் வெளியே சொல்ல மாட்டேன், உள்ளுக்குள்ளே சொல்லிப்பேன். அந்த மாதிரி தான் உங்களுக்கும் இருக்கும். ஆனால் நீங்கள் என் வயசுக்கு வருவீங்க பார்த்தீங்களா, அன்னைக்கு மாத்திரம் அவள் என்னை அடிக்கலைன்னா இன்றைக்கி நான் இவ்வளோ நல்லா இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு நீ சொல்லுவேன். எப்படி நான் சொல்கிறேனோ அதே மாதிரி அப்படின்னு நீயும் சொல்லுவேன். அன்னைக்கு மாத்திரம் எங்கள் அப்பா என்னை கண்டிக்காமல் இருந்திருந்தாருன்னா நல்ல வேலை கண்டிச்சாருப்பா, நல்ல வேலை இப்படி சொன்னாருப்பா. ஒரு சில வீட்டில் அப்பா மாதிரி பெல்ட்டு பேசும், ஒரு சில பேர் வீட்டில், நிறைய பேர் வீட்டில் அம்மா மாதிரி தான் பேசுவாங்க. எனக்கு 2 பாய்ஸ் ஹெல்ப்புக்கு வேணுமே, சீக்கிரம் வாங்கப்பா, 2 பாய்ஸ் சட்டுன்னு வாங்கினேன். ஓகே, இப்போது நம்ம லைஃப்பில் நம்ம என்ன ப்ரையாரிட்டைஸ் பண்ண போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம்.
சரி, இவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க பாருங்கள். 2 பேருக்குமே வெவ்வேறு டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பக்கமும் பார்க்கணும். 2 பேருக்கும் வெவ்வேறு டாஸ்க்கு. ஓகேவா? இப்போது பண்ணுங்கப்பா. ஒவ்வொருத்தர் ஒன்று எடுத்து போடுறாங்க. போடு நீ. இவங்க என்ன போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கல். போடு போடு போடு. இவங்க என்ன போடுறாங்கன்னா கல் நிரப்புறாங்க. சரியா? இவங்க என்ன நிரப்புறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மண் நிரப்புறாங்க. நிரப்பு போதும். ஓகே. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் மண், இதில் கல். கல்லுன்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேரண்ட்ஸு. நம்ம எல்லாருடைய பேரண்ட்ஸ். எல்லாருக்கும் பேரண்ட்ஸ் இருக்காங்க, அப்பா அம்மா இல்லை, நம்மளோட பேரண்ட்ஸ். அப்புறம் கல்யாணம் ஆனவங்களுக்கு நம்மளோட சில்ட்ரன். ஓகேவா? ஸோ இவர் எதை வச்சு டம்ளரை நிரப்பியிருக்காரு சொல்லுங்கள்? பரலோகத்தில் மிகுந்த அமைதி உண்டாயிற்று. சொல்லுங்கள், இவர் எதை வச்சு நிரப்பியிருக்காரு? பேரண்ட்ஸை வச்சு நிரப்பியிருக்காரு, பிள்ளைங்களை வச்சு நிரப்பியிருக்காரு. சரியா? ஓகே. இப்போ இந்த மண் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அடுத்தாப்பில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? அதாவது படிப்பு, வேலை, ஒரு சில சோஷியல் மீடியாவில் பார்க்குற காரியங்கள், அதெல்லாம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண். இவருக்கு ஃபஸ்ட்டு என்ன தோணியிருக்கு? நம்ம மண்ணை போட்டு நிரப்புவோம் அப்படின்னு தோணியிருக்கு. இவருக்கு ஃபஸ்ட்டு என்ன தோணியிருக்கு? நம்ம கல்லை போட்டு நிரப்புவோம் அப்படின்னு சொல்லி கல்லை போட்டு நிரப்பியிருக்கார். இப்போது அப்படியே அந்த வேலையை நம்ம மாற்றுவோம். சரியா? நீங்கள் மண்ணை போடுங்க, நீங்கள் கல்லை போடுங்க. ரெண்டு பேரும் டம்ளரை ஷேக் பண்ணுங்க. ஷேக் பண்ணுங்க. தூக்கி ஷேக் பண்ணுங்க. இப்போ மறுபடியும் ஃபில்லப் பண்ணுங்க. சூப்பர். மறுபடியும் ஷேக் பண்ணுங்க. ஃபில்லப் பண்ணுங்க. கல் போட்டவர் கொஞ்சம் கஷ்டப்படுறார். தப்பா வச்சுட்டோமோ? கல் கீழே விழுதே, மண்ணு கீழே விழலையே. இன்னும் ஷேக் பண்ணுங்க. பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புரியுதா? இங்கே மண் போட்டிருக்காரு, கல் போட்டிருக்காரு. இதுக்கு மேலே இவரால் நிரப்ப முடியாது. இதை குடிமா. இதை பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இதில் கேப் இருக்கா இல்லையா? அசைக்கணும், தலையாவது அசைக்கணும். அப்படியே உட்காந்துருக்காங்க. கேப் இருக்கா? இது இருக்கு. புரியுதா? இங்கே ஆல்ரெடி ஒவ்வொரு கல்லு தலையை தூக்கிடுச்சு. இதுக்கு மேலே வச்சுன்னா ஒன்று அடிச்சிருவேனா அப்படின்னு இந்த கல் தம்பியை பார்த்து சொல்லுது. புரியுதா? விச் மீன்ஸ் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், பேரண்ட்ஸ் நம்மளோட பிள்ளைங்க. புரியுதா? மண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம படிப்பாக இருக்கட்டும், சோஷியல் மீடியாவில் பார்க்குற காரியமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதுதான் இந்த மண். புரியுதா? எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ. இவர் என்ன பண்ணியிருக்காரு? ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டாரு? மற்ற காரியத்துக்கு எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டாரு. இதில் பேரண்ட்ஸ் பிள்ளைங்க மாத்திரம் இல்லை, பேரண்ட்ஸ் பிள்ளைங்க காடும் இந்த கல்லுக்குள்ளே தான் வர்றாரு. யாரெல்லாம்? பேரண்ட்ஸ், பிள்ளைங்க, காட் வந்து நமக்கு பொது. புரியுதா? எல்லாருக்கும். பேரண்ட்ஸு பொது, பிள்ளைங்க கல்யாணம் ஆனவங்களுக்கு மட்டும். இந்த மூணும், இந்த கல், இந்த மண், மற்றது எல்லாம் நம்ம விளையாடுறதா இருக்கலாம், சோஷியல் மீடியாவாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். இவர் பார்த்தீங்கன்னா கல்லை ஃபுல்லாக நிரப்புனார் ஃபஸ்ட்டு டம்ளரில். இவரால் கல்லை ஃபுல்லாக நிரப்ப முடியலை. ஏன் நிரப்ப முடியல? கல்லையும் நிரப்பிட்டாரு, மண்ணையும் நிரப்பிட்டாருங்க. இவரால் கல்லை நிரப்ப முடியலை. ஏன் கல்லை நிரப்ப முடியலை? பிகாஸ் செகண்டு கொடுக்க வேண்டியதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்ததுனால நிரப்ப முடியலை.
புரியுதா? செகண்டு கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் எங்கே இருக்கணுமோ செகண்டு தான் நம்ம கொடுக்கணும் லைஃப்பில். அது சோஷியல் மீடியாவாக இருக்கலாம், இந்த மண்ணு பாருங்கள், சோஷியல் மீடியாவாக இருக்கலாம், அது உங்கள் ஸ்டடீஸாகவே இருக்கட்டுமே, அது உங்கள் ஒர்க்காகவே இருக்கட்டுமே, எதுவாகவே இருக்கட்டுமே, அதுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா மேலே நம்ம பேரண்ட்ஸ்க்கு, நம்ம பிள்ளைங்களுக்கு, நம்ம காடுக்கு கொடுக்க வேண்டிய டைம் கொடுக்க முடியாது, உங்களால் சரிவர கொடுக்க முடியாது. இந்த கப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேரண்ட்ஸும் இருக்காங்க, காடும் இருக்காங்க, அதுக்கப்புறம் என்ன சில்ட்ரனும் இருக்காங்க, நம்ம விளையாடக்கூடிய கேளிக்கை, நம்மளோட என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் இதுக்குள்ளே இருக்குது, ஃபுல்லாக இருக்குது. கொஞ்சம் நம்ப முடியுதா? யோசிக்க முடியுதா உங்களால்? ஒரு கப்பில் இவ்வளோ மண்ணும் ஃபுல்லாக இருக்குது, கல்லும் ஃபுல்லாக இருக்குது, எப்படிங்க முடியும்? எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணுமோ அதை நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லா காரியத்தையும் நம்ம செய்ய முடியும். எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணக்கூடாதோ அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுனால தான் பல காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் தப்பாக போகுது. ஸோ இன்னைக்கு while seeing this, புரியுதா, take a decision. தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஜோபின், தேங்க்யூ. சரியா? while seeing this நீங்கள் take a decision. உங்கள் மைண்டுக்குள்ளே ஒரு டெசிஷன் ஒன்று எடுங்க. தம்பி இதை எல்லாருக்கும் கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் அப்படியே பண்ணிட முடியுமா? புரியுதா? take a decision. இந்த பக்கமும் அப்படியே ஃபுல்லாக நீங்கள் கொடுங்க, இந்த பக்கத்துலேருந்து நீ கொடு, இந்த பக்கம் நீ கொடு. சரியா? உங்கள் மனசுக்குள்ளே யூ டேக் அ டெசிஷன். இப்போ நீங்கள் ரெடியாக இருக்கீங்களே? டேக் அ டெசிஷன். என்ன டெசிஷன் தெரியுமா? வாட் ஆம் ஐ கோயிங் டு ப்ரையாரிட்டைஸ். அதுதான் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சாக்ரிஃபைஸ். அதை உங்கள் மைண்டுக்குள்ளே நல்லா பதிச்சு வச்சுக்கோங்க. இதை செய்யாமல் இதை நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சோம் அப்படின்னாக்கா we will lose many things. இதை நம்ம செய்கிறோம் அப்படின்னாக்கா, இதை ஃபஸ்ட்டு செய்கிறோம் அப்படின்னாக்கா we have lots of selfishness அப்படின்னு அர்த்தம். நமக்கு சுயநலம், நான் சந்தோஷமாக இருக்கணும், அதனால் நான் இதெல்லாம் செய்கிறேன். அது ஃபஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் டிஃப்ரெண்ட். பேரண்ட்ஸ், சில்ட்ரன், காட், தட் இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட். ஸோ நம்ம எதை நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ண போகிறோம் அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட சாக்ரிஃபைஸாக இருக்கட்டும், வாட் எவர் இட் மே பி, தட் இஸ் பேஸ்ட் ஆன் தட். சரியா? ஆஸ் அவங்க அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறப்ப அம்மா அப்படின்ற ஒரு பதத்துக்கு ஒரு சின்ன ஒரு இது எழுதினேன். இங்கிலீஷில் வந்து மதர் அப்படின்னா நிறையா போட்டிருக்கு, மோட்டிவேஷனல் ஓக் வந்து என்னென்னமோ போடுங்க. சரி, நம்ம தமிழர்கள் அம்மான்னு நம்ம போடுவோமே அப்படின்னு மா அப்படின்னு போட்டேன். நல்ல வித்தியாசமாக வந்தது. ஆனா என்ன தெரியுமா? அடங்காததையும் அடக்குபவள் தான் தாய். அடங்காததையும் அடக்கி காமிப்பா. அவ பேர் என்ன? அம்மா. எப்படி அடக்கி காமிப்பா? எப்படியாவது நீ பெரம்பில் திருந்தலைன்னா முத்தம் கொடுத்து, சாக்லேட் கொடுத்து, அம்மா அம்மா அம்மான்னு சாக்லேட் கொடுத்து உன்னை சமாளிப்பா. மா அப்படின்னா உன்னை குறித்தும் ஒரு பெரிய மாவீரனாய், ஒரு பெரிய ஒரு மகா ஒரு மனுஷியாய் காண்பவள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா. ஓகேவா? ஷீ இஸ் அ மதர். ஸோ இதுதான் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்க வந்த க்ரக்ஸு. ஃபாதர் அண்ட் மதரை பற்றி ரெண்டு பேருமே தே ஆர் வெரி வெரி சாக்ரிஃபிஷியல். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரெண்டு பேர்ட்டேருந்தும் கற்றுக்கிற காரியங்கள் நிறையா இருக்குது. பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். பாசிட்டிவ் அப்படின்னா எங்கள் அப்பா மாதிரி நான் இருக்கணும், நெகட்டிவ் அப்படின்னா எங்கள் அப்பா மாதிரி நான் இருக்கக்கூடாது. எங்கள் அப்பா மாதிரி நான் இருக்க மாட்டேன், எங்கள் அம்மா மாதிரி நான் இருக்க மாட்டேன். ரதர் நான் நல்ல லைஃப்பை நான் செட் பண்ணுவேன். புரியுதா? தட் இஸ் ஒன் திங். லாஸ்ட்டாக நான் ஒரு சில காரியங்கள் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் அபவுட் மை ஃபாதர் ஹூ டாட் மீ மெனி திங்ஸ். என்னுடைய அப்பா உலகத்தில் இல்லை, அவங்க கடந்து போயிட்டாங்க. நான் கொஞ்சம் மாதம் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லை, ஒரு சில அந்த தற்காப்பு கலைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, எனக்கு வந்து கற்றுக் கொடுக்கல. ஆனால் எனக்கு வீட்டில் ரொம்ப மோட்டிவேட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபாதர் தான். நீ இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாதர். அது மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்துலேயும் சாப்பிட உட்காந்துருக்கிறப்ப இப்படி குழம்பு எடுத்துகிட்டு கரண்டியை இப்படி வச்சுட்டா கரண்டியை பெரட்டி வை அப்படின்னு அவங்க சும்மா யதார்த்தமாக. நான் பெரட்டி வைக்கிறேன்னா இல்லையா அப்படின்றது ரெண்டாவது. கரண்டியை பெரட்டி வை. தண்ணி குடிச்சிட்டு டம்ளரை இப்படியே வச்சா டம்ளரை பெரட்டி வை. ஏன் டாடி பெரட்டி வைக்க சொல்கிறீங்க, எதுக்காக பெரட்டி வைக்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க,
அதில் ஏதாவது விழுந்துரும் அப்படின்வாங்க, அதில் ஏதாவது அழுக்குப்படும், ஏன்னா அது ஈரமாக இருக்குது, சட்டுன்னு ஏதாவது டஸ்ட்டு பட்டுச்சுன்னா ஒட்டிக்கும், நம்ம பார்க்காம பேசிக்கிட்டே மறுபடியும் எடுத்து குழம்பு எடுத்து ஊற்றுறப்ப அதில் ஏதாவது அழுக்குப்படும் அப்படின்வாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சில காரியங்களில் அடுத்தது நம்ம பாத்ரூம் யூஸ் பண்ணிட்டு வருவோம்ல குளிச்சுட்டு, அவங்க சொல்லுவாங்க when you come out of the bathroom make the place usable for the next person to take bath. அடுத்த நபர் ஃபுல்லாக சோப்பாக்கி வச்சு அசிங்கப்படுத்திடாத பாத்ரூமை. நீ குளிச்சுட்டு வெளியே வர்றப்போ ஒரு மக்கில் தண்ணி எடுத்து எல்லாத்தையும் ஊற்றி நீட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பண விஷயத்தில் I have seen my father and learnt many things. லைக் கடனே வாங்க மாட்டாங்க, அப்படியே யாராவது பணம் இருந்தாலும் முதல்ல அந்த நபருக்கு முதல்ல கொடுத்து முடிச்சிடணும், பணத்தை கொடுத்து முடிச்சிடணும். பண விஷயத்தில் யாருக்கும் எந்த துரோகங்களும் பண்ணக்கூடாது, தீது பேசக்கூடாது, தவறான காரியங்கள் யாரை பற்றியும் வீட்டில் உட்காந்து கதைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தேர் ஆர் மெனி திங்ஸ். நான் உங்களை கூப்பிட்டு பேச சொன்னால் உங்கள்கிட்ட நிறையா இருக்கும். யாராவது பேச விருப்பப்படுறீங்களா? 1 நிமிஷம் டைம் தரேன். உங்கள் அம்மாவை பற்றியோ உங்கள் அப்பாவை பற்றியோ யாராவது பேசணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து பேசலாம். இல்லை எனக்கு ஒன்றுமே இல்லைன்றீங்களா? இல்லை எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது நான் பேச மாட்டேன் அப்படின்றீங்களா? சரி, ஓகே, அடுத்த செஷனுக்குள்ளே நம்ம அப்படியே கடந்து போகலாம். ஸ்தோத்திரம். தேவன் நம்மளுக்கு பிள்ளைகளை கொடுக்குறார். என்னுடைய காலேஜில் நான் படிக்கும்போது ஒரு ப்ரொஃபஸர் இதை ரொம்ப வேடிக்கையாக சொல்லுவார். பிள்ளைங்க நம்மளுடைய சாய்ஸ் இல்லை, இப்படி தான் பிள்ளை இருக்கணும் அப்படின்னு நீங்களும் சூஸ் பண்ணல. அதே மாதிரி பேரண்ட்ஸும் பிள்ளைங்களுடைய சாய்ஸ் இல்லை. நம்ம சாய்ஸ் இல்லாம தான் நீங்கள் பிறந்திருக்கிற குடும்பத்தில் நீங்கள் பிறந்தீங்க. நான் பிறந்திருக்கிற குடும்பத்தில் நான் பிறந்திருக்கிறேன். இது நம்ம சாய்ஸ் கிடையாது, நம்ம தேர்ந்தெடுத்தது. நம்மளுக்கு தேர்ந்தெடுப்புன்றது இதில் ஒன்றுமே இல்லை. தேர் இஸ் நத்திங் டு சூஸ். சரி, அப்படியே வச்சுக்கிடுவோம். பரலோகத்தில் ஆண்டவர் சாய்ஸ் கொடுத்துட்டார். ஒவ்வொரு பிள்ளையாக பார்த்து கேட்குறார், நீ எந்த வீட்டில் பிறக்க போகிற அப்படின்னு. உங்கள் வீட்டை சூஸ் பண்ணுவாங்களா பிள்ளைங்க? என் ப்ரொஃபஸர் விளையாட்டாக சொன்னார், விளையாட்டோ உண்மையோ, இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் ஒவ்வொருத்தனும் என்ன சொல்லுவான், பரலோகத்தில் அம்பானி வீட்டில் பிறக்கணும்னுவான். யார்கிட்ட அதிகமாக பணம் இருக்குதோ, எப்பா பில்கேட்ஸ் தான் என் அப்பா. அப்புறம் யாரு? அமேசானுடைய ஓனர் ஜெஃப் பீசாஸ். அந்த ஆள்கிட்ட ரொம்ப பணம் இருக்கு, அவர் தான் என் அப்பா. இப்படி தான் சூஸ் பண்ணுவோம். ஆனால் அந்த மாதிரி ஒரு சாய்ஸை கடவுள் பரலோகத்திலையும் கொடுக்கல. கேட்டு நீ இந்த குடும்பத்துக்கு போ, நான் அந்த குடும்பத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சூஸ் பண்ணி அனுப்பலை. குடும்ப அந்த பிள்ளைகளை சூஸ் பண்ணி அனுப்பலை. இது இப்படி இருக்க, இன்னொரு பக்கம் உங்ககிட்ட கேட்டார் ஆண்டவர், உனக்கு என்ன மாதிரி பிள்ளை வேணும்? தாய்க்கோ தகப்பனுக்கோ அதை சூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ரைட் இருக்கா? சரி, அப்படியே உங்ககிட்ட கேட்டிருந்தா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்ன மாதிரி பிள்ளை உங்களுக்கு வேணும்? நீங்கள் ஆவிக்குரியவங்க அப்படி சொல்கிறீங்க. என்ன சொல்லுவாங்க? அவங்களுக்கு ஒவ்வொரு விருப்பு வெறுப்பு இருக்கும். உங்களுக்கு கிரிக்கெட் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால், என் வீட்டில் சச்சின் தெண்டுல்கர் பையனாக பிறந்தா நல்லா இருக்கும். அல்லாட்டி விராட் கோலி இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு அவன் பிறந்தா எனக்கு என் வீட்டில் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி வேற வேற இன்ட்ரெஸ்ட். சில பேர் வேற யாராவது கொஞ்சம் சாதனையாளரா. ஆனால் தேவன் இப்படிப்பட்ட சாய்ஸை 2 பேருக்கும் கொடுக்கல. பெற்றோர்களுக்கும் கொடுக்கல, பிள்ளைங்களுக்கும் கொடுக்கல. அப்போ இதில் இருக்கிற அந்த யுனிக் ஃபீச்சர் என்ன?
நீங்கள் விரும்புகிற ஒரு பிள்ளையாக நீங்கள் என்ன வாஞ்சிக்கிறீங்களோ, என் மனைவி சொன்ன மாதிரி அப்படியாக உங்கள் பிள்ளைகளை கொண்டு வர முடியும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எந்த குடும்பத்தில் பிறந்தீங்க அப்படின்றத குறித்து நீங்கள் சந்தோஷப்பட்டு கொள்ள வேண்டும். யூ ஷுட் பி ஹாப்பி அபவுட் த ஃபேமிலி தட் யூ ஹேட் பீன் பார்ன். நான் சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு என்ன வயசு இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 17 இளைஞர், அந்த வயசு 17, 18 அந்த வயசில் இருக்கும்போது இந்த உலகத்தில் இருக்கிறதான விஐபிஸ், முக்கியமான பிரபலங்கள், அதில் ஒரு பிரபலம் யாருன்னு கேட்டிங்கன்னா பிரின்ஸ் சார்ல்ஸ் அண்ட் டச்சஸ் டயானா அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய கல்யாணம்லாம் நான் பார்த்துருக்குறேன். ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். டிவியில் பார்த்தோம். பொண்ணு டயானா இங்கே வர்றா, அவளுடைய கவுன் வந்து அங்கே இருக்குது, இந்த வீடியோ கேமரா எடுக்கிறார்ல அதை தாண்டி இருக்குது. நான் யோசித்தேன், கல்யாணம்னா இப்படிலாம் இருக்கணும். அதை பார்த்து யோசித்தேன். என் மனைவிலாம் அப்படிலாம் கவுன் போடல. அதெல்லாம் பார்க்க ரொம்ப கவர்ச்சி. அவ்வளவு லாங் கவுன் எப்படி தான் இழுத்துட்டு வராளோ தெரியல, என்னமோ இழுத்துட்டு வந்துட்டா. அவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே. அதனால் ஒரு முக்கியமான குடும்பமாக அந்த குடும்பத்தை வந்து ஆட்கள் வந்து பார்த்தாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு அவர் வந்து ராஜா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, சொல்கிறோம். சரி, இருக்கட்டும், ராஜாவோ என்னமோ. ஆனால் ஒன்று நடந்தது. அவ்வளவு முக்கியமான குடும்பத்தில் அவ்வளவு உலகமே பார்க்கத்தக்கதான ஒரு சொல்லக்கூடிய விதத்தில் கவர்ச்சின்னு சொல்ல மாட்டேன், உலகத்தின் பார்வையை ஈர்த்ததான ஒரு திருமணம். பிரின்ஸ் சார்ல்ஸ், டச்சஸ் டயானா அவங்களுடைய திருமணம். அழகுக்கு குறைச்சலே கிடையாது. அதை விட்டுறேன். பியூட்டி லைஸ் இன் த ஐஸ் ஆஃப் த பிஹோல்டர் அப்படின்வாங்க. அப்படின்னா உங்கள் கண்ணுக்கு அழகாக தெரிகிறது இன்னொரு ஆளுக்கு அழகாக தெரியாது, அது அசிங்கமாக தெரியும். அது உங்கள் சாய்ஸ், அதை விட்டுருவோம். ஆனால் பார்க்க 2 பேரும் நல்ல டீசெண்டாக இருக்கிறாங்க, நல்ல டீசென்ட் கப்பிள். அவங்க ஒரு நல்ல குடும்பத்தை, நல்ல ஒரு ஃபேமிலியை கட்டி எழுப்பி அவங்க வந்து கொண்டு வந்திருக்க வேண்டும். பார்க்க எல்லாம் நல்லா தான் இருந்தது. ஆனால் அவங்களுக்கு நடந்தது, அப்போ அந்த சின்ன வயசு எனக்கு ஒன்றுமே தெரியல, என்ன நடந்ததுன்னு தெரியல. இப்போ வந்து தெரியுது. அதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அவங்க 2 பேருமே திருமண உறவில் அவர்கள் உண்மையாக இல்லை. அதை சார்ல்ஸ் உடைச்சாரு. அதுக்கப்புறம் அவங்க டயானாவும் உடைச்சாங்க. நீ போனால் உனக்கு சந்த மடம்னா எனக்கு வேற மடம் அப்படின்னு போயிட்டாங்க. ஆனால் ஒரு அட்ராக்டிவ், அதே நேரத்தில் உலகமே பார்த்த கப்பிள். அப்போது நம்ம எல்லாரும் என்ன யோசித்திருப்போம், பிறந்தா அந்த மாதிரி ஒரு வீட்டில் பிறக்கணும். அப்போது நான் நினைக்கிறேன், டயானா இறந்து அந்த பாடியை கொண்டு போகிறாங்க. அதையும் நான் டிவியில் பார்க்குறேன். டிவியில் பார்க்கும்போது அந்த பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க நடந்து போயிட்டுருக்குறாங்க. உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் பார்க்குறாங்க. அங்கே ஒரு வார்த்தை எழுதி, அந்த டெட் பாடி, அந்த கேஸ்கெட் இருக்குது, மூடி அதை கொண்டு போயிட்டுருக்காங்க, ஊர்வலமாக கொண்டு போகிறாங்க. நான் நினைக்கிறேன் ஒரு க்ரௌன் அது மேலே வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு வச்சுருந்தாங்களா என்ன. ஆனால் ஒரு வாசகம் மாத்திரம் இன்றைக்கு வரைக்கும் என்னால் மறக்க முடியாது. அது என்னன்னா, அந்த இடத்துல ஒரு வார்த்தை, மம்மி. இந்த வார்த்தை தான் MOMMY. இன்னைக்கு வரைக்கும் என் கண்ணுக்கு முன்னால் அந்த 2 பசங்களும், அந்த சின்ன குட்டி பசங்க, அந்த காலத்தில் அந்த வார்த்தையை எழுதி வச்சுட்டு அந்த பிரேதத்துக்கு பின்னால் ஊர்வலமாக போகிறாங்க. அது இன்றைக்கி அந்த பசங்க பெரிய பசங்களாக வளர்ந்துட்டாங்க. அப்போ நான் கேட்டேன், நான் யோசித்தேன், மம்மின்னு எழுதி வச்சுருக்கீங்க, ஹூஸ் மம்மி? அந்த அம்மா தான் அவங்க வேற வழியாக போனாங்க, தன் இஷ்டப்படி வாழ்ந்தாங்க. எப்படியோ அவங்க வாழ்க்கையும் முடிஞ்சிருச்சு. நினச்ச மாதிரி அந்த குடும்பம், அவங்க பார்த்த கனவுகள் அவங்க வாழ்க்கையில்
நிறைவேறலை. அப்போ ஒரு அரச குடும்பத்தில் வெரி வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ஃபேமிலி ஃபினான்ஷியலி அப்படி இருந்தாலும் அந்த குடும்பத்தில் வீசின புயல் காற்றுகள், பிரச்சனைகள், அதுக்கு அளவே இல்லை. அதுக்கு வேற யாரும் காரணம் இல்லை, நம்ம இடம் கொடுத்தாதான் இந்த மாதிரி அலைலாம் வீசும். அப்போ நான் அதை அந்த நேரத்தில் பார்க்கும்போது நான் சொன்ன, ஆண்டவரே, என்ன ஒரு ரட்சிக்கப்பட்ட வீட்டில் பிறக்க வச்சு என்ன இங்கே வச்சிருக்கீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு சொன்னேன். அப்போ அதனால நீங்கள் பிறந்திருக்கிற அந்த குடும்பத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். அது எல்லா விதத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்காது. எந்த குடும்பமும் பூரணமானது அல்ல. நம்ம குடும்பத்தை விட மோசமாய் கெட்டு போயிருக்கிற அநேக குடும்பங்கள், அது நான் சொல்கிறது இயேசு இல்லாத குடும்பங்கள் உண்டு. தேர் ஆர் ஃபேமிலிஸ். அதை பார்ப்போம். லுக் அட் தட். எனக்கு சில இங்கிலீஷ் மேகசின்ஸ் நான் நெட்டில் வாசிப்பேன். அதில் ஒரு பையன் தன்னுடைய காரியத்தை குறித்து கேட்குறான். அந்த அம்மா ஒரு இது இங்கே நடந்தது கிடையாது. அவங்க ஒரு ஓப்பன் பிளாட்ஃபார்மில் கோரான்னு ஒரு மேகசின், அதில் கேட்குறாங்க, என் முதல் கணவரோட எனக்கு விவாகரத்து ஆயிடுச்சு. நான் ஒரு மனுஷனோட இப்போ நான் திருமணம் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் என் பையன், யார் முதல் கணவருக்கு பிறந்த பையன், அம்மா அந்த ஆளை விட்டுட்டு ஒழுங்கா அப்பாவை கல்யாணம் பண்ணுங்க. இந்த மாதிரி கதையெல்லாம் உட்காந்து வாசிப்பேன் நான். திடீர்னு வரும். இது நூதனமாக இருந்தது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த பையனுடைய நிலை என்ன? அடுத்தது இந்த அம்மா இந்த குடும்பத்தை விட்டுட்டு இவங்க டிவோர்ஸ் பண்ணி இவங்க வேற இதுக்கு போயிட்டாங்க. வேற இதுக்கு போய் இப்போ இவங்க ஏன் அந்த மேகசீனில் எழுதுகிறாங்க? அது ஒரு ஓப்பன் ஃபோரம். நீங்கள் என்ன ஆலோசனை கொடுக்குறீங்க? யார் வேணாலும் என்ன ஆலோசனை வேணாலும் கொடுக்கலாம். இப்படி எத்தனை குடும்பங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. அருமையான பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைங்க சேர்ந்து அப்பா அம்மாவாக வாழ்கிறது ஒரு பெரிய தேவனுடைய கிருபை. அதுக்காக நீங்கள் நன்றி சொல்லுங்க. பி தேங்க்ஃபுல் ஃபார் தட். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் அப்படியாக இல்லை. அவர்கள் சேர்ந்து ஒன்றாக வாழவில்லை. பி தேங்க்ஃபுல். your father and mother are together. அவங்க ஒன்றாக அவர்கள் வாழுகிறபடினாலே கர்த்தருக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். அடுத்தது, இயேசு உங்கள் குடும்பத்தில் இருக்கிறாரா? அந்த இயேசுவுக்கு நீங்கள் கோடி நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் கர்த்தராகி இயேசு மாற்றி போட அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனால தான் இந்த சுவிசேஷத்தை அவ்வளவு பிரயாசப்பட்டு நிறைய பேருக்கு இந்த சுவிசேஷத்தை நம்ம கொண்டு போகிறோம். இந்த தேவ வார்த்தையை அநேகருக்கு கொண்டு போகிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்களிடத்திலே காணப்படுகிற, சபைக்கு வருகிற தேவ பிள்ளைகளிடத்திலே காணப்படுகிற இந்த தேவ அன்பு உலகத்திலே இல்லை. அதற்கு வேண்டிய எல்லா போதனையும் தேவன் சபையில் கொடுக்கிறார். ஆமென். எல்லாரும் இதே உலகத்தில் தான் வாழ்கிறோம். ஆனால் சர்ச்சில் ஆண்டவர் நம்மளுக்கு என்ன சொல்கிறாரு? நீ உன் வீட்டில் அகாப்பே அன்பை ப்ராக்டிஸ் பண்ணு. இப்படி யார் சொல்லி கொடுப்பா? அஜித் சொல்லி கொடுப்பாரா? விஜய் சொல்லி கொடுப்பாரா? அவர் அன்பை விட்டு விலகி போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. அவங்கள பார்க்குறவங்க, ஸ்க்ரீனில் பார்க்குறவங்க, இந்த இடத்துல சினிமா தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவங்க இருக்கிறீங்க, உங்களை எனக்கு தெரியும். காட் பிளஸ் யூ. அந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நான் தனிப்பட்ட விதத்தில் ஆலோசனைகள் நான் நிறைய கொடுத்துருக்குறேன், உங்களுக்கும் தெரியும். அதே நேரத்தில் என்ன சொல்ல வருகிறோம்? இந்த உலகத்திலே ஒரு நல்ல குடும்பம் அப்படின்னு ஸ்க்ரீனில் காமிக்கிறதான
நம்முடைய அது ஹாலிவுட்டாக இருக்கட்டும், பாலிவுட்டாக இருக்கட்டும், கோலிவுட்டாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஸ்க்ரீனில் காமிக்கிறதான அந்த ஹீரோ ஹீரோயின் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் புருஷன் மனைவி அல்ல. அவங்கள ஃபாலோ பண்ணோன்னா நடுத்தெருவுக்கு தான் வந்து நிற்கணும். அவங்களுக்கு பணம் இருக்கிறதுனால என்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் கடன்காரங்களாகவும் அதில் இருக்கிறாங்க. சினிமா துறையை சேர்ந்ததான ஒரு ரெக்கார்டிங் இன்ஜினியர் எனக்கு பழக்கமானவர். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், ஃபீல்டில் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு மியூசிக் டைரக்டரை சொல்லி நான் கேட்டேன், இந்த தம்பி ஏன் அவருடைய வாழ்க்கையில் ஷைன் ஆகலை? நல்ல டேலண்ட் இருக்குது, அழகாக டியூன் போடுறாரு, நல்ல மியூசிக்லாம் அவரால் போட முடியும். அவர் சொன்னார், பாஸ்டர் அவருடைய வாழ்க்கையில் ஒழுக்கம் இல்லை பாஸ்டர் அப்படின்னு. சினிமா துறையில் ஒழுக்கம் இல்லையா? ஆச்சரியமாக இருந்தது கேட்குறதுக்கு. அவர் சொன்னார், இந்த துறையிலையும் ஒழுக்கம் இருந்தால் தான் ஷைன் பண்ண முடியும். எந்த துறையிலையும் வாழ்க்கையில் ஒழுக்கம் வேணும். கேமராவுக்கு முன்னால் பார்க்குறது என்னது? ரொமான்ஸ். அதுதான் எல்லாமே நினச்சிக்கிறோம் நம்ம. இல்லை, அது ஒரு குறிப்பிட்ட நேரம். நான் ஒருத்தன்ட்ட கேட்டேன், போன வாரம்தான் நான் சொன்னேன், ஆண்டவர் அவனுக்கு ஃபோன் பண்ணி பேச சொன்னார். எப்பா அவன் என்னமோ நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தான், கொஞ்சம் தூரம் மாத்திரம் இல்லை, கத்தரை விட்டும் விலகி கொஞ்சம் தள்ளி இருக்கிறான். அவன்கிட்ட கேட்டேன், டேய் ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு பொம்பளை பிள்ளையோட டான்ஸ் ஆடிட்டுருக்கியேடா, அதை வேற எனக்கு வேற அனுப்பி வைக்கிறியா? உங்களுக்கு வருதா பாஸ்டர் அது? அப்போ தான் தெரிஞ்சது, ஏதோ வாட்ஸ்அப் போட்டு ப்ராட்காஸ்ட் பண்ணி அவன் எனக்கு அனுப்பி விட்டுருக்கிறான். பார்க்கும்போது வேதனையாக இருக்கும். கல்யாணம் ஆகாதவன் என்னடா பண்ணிக்கிட்டு கிடக்கிற? அவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், நீ என்னதான் பண்ண போகிற? எப்போ நீ கல்யாணம் பண்ண போகிற? இன்னும் 5 வருஷம் ஆகும் பாஸ்டர். இன்னும் ஒவ்வொரு பொம்பளை பிள்ளையோடையே டான்ஸ் ஆடிக்கிட்டு என்னத்தை பண்ணிகிட்டு இருக்க பாஸ்டர்? அந்த டான்ஸ் டைமில் தான் பாஸ்டர் அதெல்லாம். அதுக்கப்புறம் நாங்கள்லாம் எதுவும் டச்சு கிச்செலாம் இருக்காது. கேட்க சிரிப்பாக இருந்தது. அப்புறம்தான் அவன்கிட்ட கேட்டேன், ஏய் நீ ஜோம் பண்ணி பைபிள் வாசிக்கிறியா? என்ன தேவன் என்னோட பேசினார், அவன்கிட்ட உன் அகாப்பை அன்பை காமிப்பியான்னு கேட்டார். அதனால தான் போன வாரம் அவனுக்கு ஃபோன் பண்ணேன். நான் ஜோம் பண்ணி பைபிள் வாசிக்கலை, மெசேஜ் மாத்திரம் கேட்டுட்ருக்கிறேன் பாஸ்டர். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கிறிஸ்தவ குடும்பங்களில் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி வளர்க்குறோமோ. நீங்கள் ஜோம் பண்ணி பைபிள் வாசித்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க ஜோம் பண்ணி பைபிள் வாசிப்பாங்க. இதை உங்கள் வாழ்க்கையில் முக்கியமாக்கி கொள்ளுங்க. பிரதர் ஸ்டான்லி அவங்களுடைய சாட்சியை நான் கேட்டுட்டு இருந்தேன். என்னுடைய தகப்பனாருக்கு ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்டு. அப்போது அவர் சொல்லும்போது அவங்களுடைய அம்மா அப்பா அவரை எப்படி வளர்த்தாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நம்ம ஊர் பக்கத்தை சேர்ந்தவர், திருநெல்வேலியோ தூத்துக்குடியோ ஏதோ ஒரு பக்கத்தில். அவங்களுடைய அம்மா டெய்லி எழும்பி பைபிள் படித்து ஒரு வசனம் மனப்பாடமாக சொல்லணும் அம்மாட்ட. டெய்லி மனப்பாடமாக சொன்னாதான் சாப்பாடு. காலையில் மம்மி சாப்பாடு கொடுங்க, இன்னைக்கு டேய் வசனம் படிச்சியா? வசனம் இல்லை, நாளைக்கு படிச்சிடுறேன் மம்மி, ஒழுங்காக ஸ்கூலுக்கு ஓடு. எப்படி ஸ்கூலுக்கு ஓடு? அவர் சொல்கிறாரு, எத்தனையோ நாள் பட்டினியாக நான் ஸ்கூலுக்கு போயிருக்கிறேன். ஏன்? வசனம் படிக்காததுனால. அடுத்தது சொன்னார், ஞாயிற்றுக்கிழமை வந்தால் இன்னும் வயிற்றில் புளியை கரைச்சி ஊற்றும். ஏன்னா அன்னைக்கு ஒரு சங்கீதம் மனப்பாடம் பண்ணி சொல்லணுமா. அப்போ தான் மத்தியான சாப்பாடு என்ன? வாரத்துக்கு ஒரு நாள் தான் மட்டன், அதுவும் சண்டே மத்தியானம். அதை சாப்பிடணுன்னா ஒரு சங்கீதத்தை மனப்பாடம் பண்ணி சொல்லணும். ஏங்க இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் அப்படி இருக்குதா? ஏன் அதை இழந்துட்டோம்? அவர் சொல்கிறார், நான் இன்னைக்கு எங்கள் அம்மாவை பார்த்து நான் அந்த நேரத்தில் அது கசப்பாக இருந்தது. சில வேளையில் மட்டன் சாப்பிட முடியாமல் படுக்கைக்கு போயிருக்கிறோம். ஆனால் அது கம்பல் பண்ணி அது படித்ததுனால எங்கள் அம்மாவுக்கு தெரியாது நான் ஒரு ஊழியக்காரனாக வருவேன்னு. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை எனக்கு கொடுத்தார். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ
அதை உங்கள் பிள்ளைங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போது இவ்வளவு வசனம் படிக்க அம்மா அந்த பிள்ளைய கட்டாயப்படுத்தினாங்கன்னா அந்த அம்மா எவ்வளோ வசனம் படிச்சிருப்பாங்க. ஊரில் டெய்லி ஒரு வசனம் படிக்க வச்சு அந்த பிள்ளையை கொண்டு வந்து, கர்த்தர் நல்லவர், உங்களுக்கு என்ன வாஞ்ச, நீங்கள் எப்படி கர்த்தருக்குள்ளே வளர்றீங்களோ அப்படி தேவன் உங்கள் பிள்ளைகளை வளர்த்து கொண்டு வருவார். வேதத்தில் பல நல்ல பெற்றோர்களை பார்க்குறோம். ஆபிரகாம், சாராள் விசுவாசத்தை சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க ஈசாக்கு. அப்புறம் ஈசாக்கு மூலமாக ஏசா, யாக்கோபு அவங்களும் சொல்லி கொடுத்து தான் வளர்க்குறாங்க. ஏசா ஒரு கூமூட்டையாக போயிட்டான், அவன் விட்டுருங்க. அப்புறம் இப்படியாக சந்ததி வருது. அந்த பெற்றோர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கும்படியாக. இது சில வேளையில் பெற்றோரே இல்லை, அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க, ஆனாலும் கர்த்தர் பிள்ளைகளை கைவிட மாட்டார். எஸ்தர் புஸ்தகத்தை வாசிக்கும்போது அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் யாராவது வாசிங்க. எஸ்தர் 2:7. எஸ்தருக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, 2 பேரும் செத்து போயிட்டாங்க. எப்படி அந்த பிள்ளையை வளர்க்குறது? கர்த்தர் அதில் ஒரு டிசிஷன், தேவன் ஒன்றை செஞ்சு வச்சிருக்கிறாரு. அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய யாரு, மொர்தெகாய், எஸ்தர் என்னும் அச்சாளை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியமுடையமாய் இருந்தாள். அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணம் அடைந்த போது மொர்தெகாய் அவளை தன் குமாரத்தியாக எடுத்துக்கொண்டாள். அப்பாவும் அம்மாவும் இறந்துட்டாங்க, ஆனால் தேவன் சித்தப்பாவை வச்சு குழந்தைய வளர்த்து எப்படி கொண்டு விட போறாருன்னு தெரியாது. கர்த்தர் கொண்டு போய் விட்டது ராணியாக கொண்டு போய் விட்டுட்டார் கடைசியில். யாரு? அப்பா அம்மா இல்லாத பிள்ளை. சில வேளையில் யோசிக்கிறோம், எங்கள் அப்பா அம்மா இல்லை, கர்த்தர் உன்னை எங்கே கொண்டு போவார்னு தெரியாது. கர்த்தர் உனக்கு கொடுக்குற போதனைகளுக்கு நீ அப்படியே கீழ்ப்படிந்து நீ அவருக்கு செவி கொடுத்தால் கர்த்தர் உன்னை பெரிய உயரத்துக்கு கொண்டு போவார். எஸ்தர் மாதிரி. அப்பா அம்மா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவனுக்குள்ளாக நம்ம இப்போ ஒரு சாமுவேலுக்குள்ளாக அவனுடைய தாயாகிய அன்னாள் ஒரு ஜெப வாழ்க்கையை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. எலிசபெத் தன்னுடைய குமாரனாகிய யோவான் ஸ்நானகனுக்குள்ள ஒரு ஜெப வாழ்க்கை, ஒரு டிவோஷன், 2 பேரும் அவருடைய கணவர் சகரியா அதை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ, என்ன முதலீடு உங்கள் பிள்ளைக்குள்ள இப்போ செய்கிறீங்களோ, அது ஒரு அன்னாளை போல, அல்லாட்டி சகரியா எலிசபெத்தை போல, அல்லாட்டி இங்கே சொல்லப்பட்ட ஒரு அனாதை பிள்ளையை எடுத்து தன்னுடைய சித்தப்பா அந்த பிள்ளையை எடுத்து வளர்க்குறாரு. இன்வெஸ்ட் பண்ணது கண்டிப்பாக அந்த பிள்ளைக்கு போய் சேர்ந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை கூப்பிட்டு படிக்க தெரிஞ்ச வயசுலேருந்து அவங்கள உட்கார வச்சு, கர்த்தர் உன்னோட என்ன பேசினார், உன் தியான டைரியில் என்ன எழுதி வச்சிருக்கிற, அதை கேளுங்க. நீங்கள் ஷேர் பண்ணுங்க உங்கள் பிள்ளைங்களோட. கர்த்தர் என்னோட இந்த வார்த்தையை பேசினார் அப்படின்னு அதை ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை உங்கள் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் நீங்கள் ஷேர் பண்ணும்போது உங்கள் குடும்பத்திலே பெருக்கம் உண்டாகிறது. அதன் வெளியில் இருக்கிற ஜனங்கள் பார்க்க மாட்டாங்க. பார்க்காமலேயே உங்கள் குடும்பத்தில் பெருக்கம் ஏற்படும். ஆமென். நான் ஒரு நல்ல ஒரு புக்கு படிச்சிருந்தேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சபை வளர்ச்சி அது எப்படி ஏற்படும். அதில் முதல் பிரின்சிபிள் என்னன்னு கேட்டிங்கன்னா, மல்டிப்ளை யுவர் செல்ஃப். சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னது? உங்களை நீங்களே பெருக்கி கொள்ள வேண்டும். உங்களை நீங்களே பெருக்கி கொண்டால் இன்னும் அதிகமான வளர்ச்சி ஏற்படும். வெரி சிம்பிள்.
நான் மாத்திரம் வளர்ச்சி அடைஞ்சா போதாது, நான் எப்படி வளர்றேனோ அதே மாதிரி மற்றவங்களை வளர பண்ணணும். இது குடும்பத்துலேயும் நடக்கணும், குடும்பத்துக்கு வெளியிலையும் நடக்கணும், சபையிலையும் நடக்கணும். விளங்குதா? இப்போ இதை செய்யும்போது இப்போது நானும் வளரணும், நான் மாத்திரம் வளர்ந்துக்கிட்டே போனால் சரி வராது. அந்த வளர்ச்சியை மற்றவங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கணும். கற்றுக் கொடுக்கும்போது அவர்களும் வளர்கிறாங்க. என்ன மாதிரி 30 ஆள் இருந்தால் எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதா? கண்டிப்பாக நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு தான் சொல்கிறேன். இது எப்படி ஆச்சு? இப்போ நான் இன்னைக்கு இப்போ என்ன மாதிரியே சில பேர் ஆண்டவர் வந்து கொண்டு வந்திருக்கிறார். எப்படி நடந்தது அது? இன்னைக்கு காலையில் உள்ள ஆராதனைக்கு மற்ற காரியங்களுக்கு நான் அவ்வளோ ஹார்டாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி ஜோம் பண்ணி, சில வேளையில் கண்ணீர் வந்தது எனக்கு. அதெல்லாம் சொல்லி ஜோம் பண்ணி என் வேலை காலையில் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு கப்பிள்ஸ் மீட்டிங், யங் பீப்புள்ஸ் மீட்டிங், வீட்டில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடித்த உடனே என் மனைவி சொன்னாங்க, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டேன்ப்பா, என் வேலை ஆரம்பிக்குது, நான் சர்ச்சுக்கு போகிறேன். கிட்டத்தட்ட மத்தியானம் 2 மணியிலேருந்து இங்கே. அப்போது என்ன மாதிரியே அடுத்த இதுக்கு உழைக்கிறதுக்கு ஆண்டவர் ஆட்களை எழுப்புறார். அடுத்தது நான் என் மகன்கிட்ட பார்த்தது, எங்கள் பிள்ளைகள்கிட்ட நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண காரியங்கள் சின்ன வயசுலேருந்தே இப்படி வேத வசனத்தை போதித்து அவர்களும் அதை சொல்லி கர்த்தர் அவர்களோடு கூட பேசின அந்த வசனங்களை அந்த வயசுலேருந்து இது பண்ணும்போது இன்றைக்கு அவர்கள் எங்களைப் போல ஊழியம் செய்யும்படிக்கு தேவன் எழுப்பியிருக்கிறார். மல்டிப்ளை யுவர் செல்ஃப். ஒரு 2-3 வாரங்களாக என் மகளோட நான் பேசிகிட்டு இருக்கிறேன். என் மகள் சொன்னார், சண்டே ஸ்கூலில் நான் சில டாபிக்ஸ் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் டேடி. எதுலேருந்து கற்றுக் கொடுக்குறேன்? லேவியர் ஆகமத்திலேருந்து கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னா. இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த புஸ்தகத்தை ரொம்ப டீட்டெயில்டாக படிக்கலை. என்னுடைய இது நான் படிப்பேன், ஆடியோ பைபிளில் கேட்பேன். ஆனால் உட்காந்து நீ என்ன லேவியர் ஆகமத்திலேருந்து கற்றுக்கொண்டேன்னு நான் உட்காந்து கேட்டுட்டு இருந்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. லேவியர் ஆகமத்திலேருந்து அவள் என்னோடு கூட பேசி கொண்டிருந்த அந்த சத்தியங்கள். அப்போது அதை பார்க்கும்போது சின்ன வயசில் இன்வெஸ்ட் பண்ணது, முதலீடு செய்தது, அது வந்து தொடர்ந்து அப்பொழுதுலேருந்தே பலன் கொடுத்து இன்றைக்கு வரைக்கும் அது பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால் நம்ம குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா இந்த 2 வார்த்தையை மறந்துடாதீங்க. என்னது? மல்டிப்ளை. சொல்லுங்கள் பார்க்கலாம். திருப்பியும் ஒரு தடவை, இன்னும் ஒரு தடவை. மல்டிப்ளை யுவர் செல்ஃப். சபையில் நம்ம பல ப்ரோக்ராம்ஸ் வச்சுருக்கோம். எதுக்காக பண்ணுறோம்? பாஸ்டர் ரூஃபஸ் எவ்வளோ கிரேட்டுன்னு காமிக்கிறதுக்காக இல்லை, தேவன் எவ்வளவு கிரேட்டுன்னு காமிக்கிறதுக்காக. சபையில் அதிகால ஜெபத்தில் பைபிள் காலேஜுடைய சிலபஸை நடத்திட்டு இருக்கோம். எதுக்கு? மல்டிப்ளை யுவர் செல்ஃப். நீங்கள் எவ்வளவு என்னோடு கூட இருக்கிறீங்களோ, என்னோட ட்ராவல் பண்ணுறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்கள் என்ன மாதிரி மாறிடுவீங்க. பவுல் சொன்னார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுங்கள், என்னை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? இப்போ நானே மாங்குன்னு நானே உழைச்சேன்னா இன்றைக்கி ஈவினிங் இத்தனை பேர் வந்திருக்க மாட்டீங்க. என்னால் முடியாது. அதுக்கு தான் தேவன் எங்கள் வீட்டில் சிஸ்டர் பிரியாவை எழுப்பி ஃபேமிலி கவுன்சிலிங் இதெல்லாம் நீங்கள் கொடுங்க. அப்போ தேவன் அப்படி எழுப்புகிறார். என்கரேஜ் த பீப்புள் இன் யுவர் ஃபேமிலி. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள நீங்கள் உற்சாகப்படுத்துங்க. இந்த ஆலோசனைகள் அநேகம் பேருக்கு தேவைப்படுகிறது. அதே மாதிரி பார்த்தா இந்த நாட்களில் எங்கள் மகன்கிட்ட சொன்னோம், மகனே நீ பைபிள் ஸ்டடி எடு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கிறார், நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு. நாங்கள் 2 பேரும் ஒரு மீட்டிங்கில் அவரை பார்த்து நாங்கள் பல காரியங்களை பேசினோம். அவர் என் மகனை பார்த்து சொல்லியிருக்கிறார், ஏய் நீ நல்லா பேசுகிற, எங்கள் சபைக்கு வந்து நீ மெசேஜ் கொடுக்கணும். எனக்கு அதை கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது எப்போ ஆரம்பிச்சது?
இட் ஸ்டார்டட் இயர்ஸ் பேக். இது கர்த்தர் செய்கிற காரியம். இந்த மாதிரி சபையில் அதிகமான பேர்கள் பெருக வேண்டும். ஆமென். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பிரியா கன்ஃபார்ம். கடைசியாக ஒரு சில காரியங்கள் மாத்திரம் நான் வேகமாக ஒரு 3 மினிட்ஸில் நான் சொல்லிடுறேன். எஸ்பெஷலி ஃபார் த யூத்ஸ், திருமணம் ஆகாதவங்களுக்கு. ஒரு சில பேர் ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருப்பீங்க, ஒரு சில பேர் ரெசல்யூஷன் எடுத்திருக்க மாட்டீங்க. பெஸ்ட்டு ரெசல்யூஷன் எதுவாக இருக்கும்னு நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஜஸ்ட் இந்த எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ண சொன்னேனோ, ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு நீங்கள் பைபிளில் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கம்மா. நான் பைபிளே வாசிக்க மாட்டேங்கிறேன் ஆண்டி அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னாக்கா ஸ்டார்ட் ஃப்ரம் மேத்யூ. சரியா? ஸ்டார்ட் ஃப்ரம் மேத்யூ. உங்களுக்கு ஒரு சில சாப்டர்ஸ் புரியாது, நமக்கு ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் பிடிக்காது அப்படின்றதுக்காக அந்த பிடிக்காத சப்ஜெக்டை நம்ம விட்டு நம்ம போயிடுறது கிடையாது. we still go through that. அந்த சிலபஸை நம்ம பார்க்குறோம். ஜஸ்ட் எக்ஸாம் சேக்காவது அந்த பேப்பர்ஸை நம்ம திருப்போம். அதுபோல் புரியுதோ புரியலையோ ஜஸ்ட் ரீட். இன்னைக்கு சப்போஸ் நீ பைபிளே வாசிக்கிறதில்ல, நான் சர்ச்சுக்கு மட்டும்தான் வரேன், மற்றபடி பிரான்ச் ஊழியெல்லாம் நான் செய்கிறேன், பிரான்ச் ஊழியெல்லாம் செய்கிறதுனால நம்ம பரலோகம் போக முடியாது. நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோ, பைபிள் இஸ் a manual for our life. நம்ம வாழ்க்கைக்கு மேனுவலே வேதம் தான். புரியுதா? வேதத்தை வாசிக்காமல், இந்த வேதத்தில் கொடுக்கப்பட்ட நபரோட ரிலேஷன்ஷிப் இல்லாமல், இப்போ நான் இவங்க தான் என்னோடய ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்ககிட்ட நான் பேசவே இல்லை, இவானே நான் சொல்லிக்கிறேன், இவாட்ட நான் பேசலைன்னு வச்சுக்கோங்க. இவா என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, பல வருஷம் ஆச்சு, நான் இவாட்ட பேசவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்கு போகிறேன், இவா என்னை யாருன்னு மறந்துடுவா. அப்படி தானே? புரியுதா? அதுபோல் நம்ம இந்த பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கிற நபர் யாருன்னே தெரியாமல் நம்ம பரலோகத்து டோரை போய் நம்ம தட்டி, என் பேர் பெஞ்சமின், என் பேர் சோ அண்ட் சோ, என் பேர் மேரி, என் பேர் எலிசபெத், என் பேர் எஸ்தர், நான் ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி பேக்ரவுண்டில் தான் பிறந்தேன், என் பேரண்ட்ஸ் இப்படி சொல்லுவாங்க, எங்கள் பாஸ்டர் சோ அண்ட் சோ, நாங்கள் இந்த சர்ச்சுக்கு தான் நாங்கள் போனோம் அப்படின்னு சொன்னால், நான் இதெல்லாம் பைபிளில் சொல்லலை அப்படின்னு ஆண்டவர் சொல்லிடுவார். நான் இது சொல்லலை, இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் பைபிளுக்கு வருவேன்னு யார் சொன்னா? எந்த இடத்துல நீ வாசிச்ச அப்படின்னு ஆண்டவர் மறுபடியும் நம்மளை பார்த்து திருப்பியும் கேட்பார். அதனால் நம்ம பைபிள், நம்ம பரலோகத்துக்கு போகிறதுக்கு பிரேக் இல்லாமல் போனோம் அப்படின்னாக்கா, ஒன்று பைபிள் வாசிக்கணும், இன்னொன்று உனக்கு ஜெபிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா வெல் அண்ட் குட், சூப்பர். இல்லை ஆண்டி நான் ஜெபிக்கிறதுல கூட கொஞ்சம் ஸ்லோ தான் அப்படின்னு சொல்வீங்கன்னா, ஸ்டார்ட் வித் 10 minutes. 10 நிமிஷத்தில் ஆரம்பி. 10 நிமிஷம் கூட நமக்கு மூச்சில் சுவாசம் போட்டு விடுற ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கல அப்படின்னாக்கா நம்ம மனுஷர்களே கிடையாது. மற்ற எல்லாத்துக்கும் கொடுக்குறோம் இல்லை, ஹோட்டலுக்கு கொடுக்குறோம், மற்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம், ஏன் இந்த செல்ஃபோனுக்கு நம்ம கொடுக்குறோம், எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கே காரணம் அவர் தான். அவருக்கு ஒரு 10 நிமிஷம் கூட கொடுக்கலன்னா நம்மளை குறிச்சே நீ ரொம்ப வெட்கப்பட்டுக்கணும். அதுக்கு தான் நான் உனக்கு சொல்கிறேன், பைபிள் வாசி, 10 நிமிஷம் ஆண்டவரோட ஸ்பெண்ட் பண்ணு, சபைக்கு வா. இது கர்த்தர் தான் ஊழியம். நிறைய பேர் தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க, நான் ஊழியம் செஞ்சுட்டா நான் பரலோகத்துக்கு போயிடலாம். கிடையாது. யூ ஷுட் நோ வாட் இஸ் ஹியர். இங்கே உனக்கு என்ன இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும், இந்த மேனுவல் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ. சரியா? சொல்லுங்கள். முதல்ல பைபிள், ரெண்டாவது ப்ரேயர், அடுத்தது சர்ச்சு. திருப்பியும் பைபிள், ப்ரேயர், சர்ச்சு. இது உங்கள் ரெசல்யூஷனாக எடுத்துக்கோங்க. சரியா? எந்திரிச்சு நிற்போமா? ஆசீர்வதியும் கர்த்தரே, ஆனந்த மீகவே, வீசவும் தீயும் சுத்தரே, நீத மகிழவே, வீசிரோவான ஜோதி கதிரிங்கே, வீசியாயின்
ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கர்த்தரோட உள்ள உறவில் நம்ம பலப்படுவோம். பெற்றோர்கள் நீங்கள் பலப்பட்டு ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களோட பேசுகிற வார்த்தைகளை பிள்ளைகளோட பேசுங்க. பிள்ளைகளை உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு உற்சாகப்படுத்துங்க. ஹல்லேலூயா. குடும்ப ஜெபம் இருக்கட்டும். எந்தெந்த குடும்பங்களில் குடும்ப ஜெபம் இல்லாமல் இருக்குதோ அதை சரி பண்ணுங்க. யாராவது மன வருத்தத்தோட கசப்போட இந்த கூட்டத்துக்கு வந்திருப்பீங்கன்னா, இதை பார்ப்பீங்கன்னா, அந்த கசப்பை எடுத்து போட்டுருங்க. கணவன் மேலே மனைவி மேலே இருக்கிற கசப்பை எடுத்துட்டு, பிள்ளைகள் மேலே இருக்கிற வருத்தம் கோபம் அதை எடுத்துட்டு, முதல்ல தேவ அன்பினால் நீங்கள் நிரம்பி இருங்க. தேவ அன்பினால் நிரம்பி இருங்க. நீங்கள் அந்த அகாப்பே அன்பினால் நிரம்பி இருந்தாதான் மற்றவங்களுக்கு அந்த அகாப்பே அன்பை கொடுக்க முடியும். நன்றி ஆண்டவரே, உங்கள் நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். யூ ஹேவ் டாட் அஸ் மல்டிப்ளை யுவர் செல்ஃப். உன்னை நீயே பெருக்கிக்கொள். அதுதான் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு படி. உன்னை மாதிரி நிறைய பேரை உருவாக்க. மல்டிப்ளை யுவர் செல்ஃப். இயேசுவே, உங்கள் நன்மைகள் கிருபைகளினால எங்களை நீங்கள் நிரப்பி வழி நடத்துகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதி கனம் மகிமை உமக்கே. ஓ எல்லாமுமே துதி கனம் மகிமை உமக்கே. ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனம் மகிமை உமக்கே. ஓ எல்லாமுமே ஓ எல்லாமுமே துதி கனம் மகிமை உமக்கே. ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட உங்கள் குடும்பங்களோடு கூட இருப்பார். You are blessed.